நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, எல்லாரும் எட் பண்ணி தானே இருக்கு. ஓகே, நாங்க வந்து லாஸ்டா அசைன்மெண்ட்ல வந்து நான் கதைக்கிறது விளங்குது தானே. அசைன்மெண்ட்ல வந்து ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ப்ராப்ளம்னா என்னது, ரிசர்ச் கேப்னா என்ன, ரிசர்ச் ஒப்ஜெக்டிவ், அப்புறம் ரிசர்ச் டாப்பிக்கை வந்து எப்படி நாங்கள் ஒரு ரிசர்ச் ப்ராப்ளத்தை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளுவோம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்க்கணும். ஓகே, ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் படிக்க போகிறோம் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க இந்த எக்ஸாம்பிளை. ஓகே, இந்த எக்ஸாம்பிளை பாருங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எடுத்துக்கொண்டா இப்போ நான் அதுக்குள்ள டிட்டர்மைன் த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொல்லக்குள்ள அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் உள்ளடங்குதுன்னு சொல்லி முதல்ல பாருங்க. ஒரு இண்டிவிஜுவலா, ஒரு தனிநபரா வந்து ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து அதுக்குள்ள உள்ளடங்குது. அடுத்தது ஆர்கனைசேஷனல் கண்டெக்ஸ்ட், அதாவது வந்து ஒரு நிறுவனத்தின் ஒரு அமைப்பு. அமௌங் த மேனேஜரியல் அண்ட் எம்ப்ளாயி, அதாவது வந்து என்னது, முகாமைத்துவ ஊழியர்களுக்கு இடையிலான ஒரு தொடர்பு. நான் மேனேஜரியல் எம்ப்ளாயி, அதாவது முகாமைத்துவம் சாரா ஊழியர்களுக்கு இடையிலான என்ன தொடர்பு. டிஃபரண்ட் ப்ரொஃபஷன், இப்ப அதாவது வந்து ஒவ்வொருத்தட வந்து தனிப்பட்ட என்ன சொல்றது ப்ரொஃபஷன் இருக்கும், அவங்களோட ஜாப் கிரைட்டீரியா. அடுத்தது டிஃபரண்ட் இண்டஸ்ட்ரி ட்ரைட்ஸ், அப்ப அதாவது வித்தியாசமான முறையில வந்து அந்த இண்டஸ்ட்ரி, அதாவது கவர்மெண்ட் செக்டரா இருக்கலாம், பிரைவேட் செக்டரா இருக்கலாம், அந்த ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொல்லக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களோட மைண்ட் செட்குள்ள வரும். இப்படி மைண்ட் செட்குள்ள வந்தோன்னு அதை நாங்கள் ஒரு ரிசர்ச் ப்ராப்ளமா வந்து நாங்கள் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். அதாவது வந்து நாங்கள் ஒரு ரிசர்ச் ப்ராப்ளத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம். பாருங்க, ப்ரொஃபைல் ஆஃப் இண்டிவிஜுவல் இன் த விச் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஓகே, cases of work-life balancing issues, impact of the work-life balance on employee, impact of the work-life balance on organization, community attitude towards work-life balance, effective the work-life balance strategy. அப்ப நாங்க முதல்ல வந்து ஒரு ப்ராப்ளத்தை எடுக்க முன்னுக்கு முதல்ல ஒரு டாபிக் ஒன்று எடுத்துக்கொள்ளணும். அந்த டாபிக்கு ரிலேட்டடான விஷயங்களை வந்து நாங்க தேடிக்கொள்ளணும். அப்படி நாங்க தேடிக்கொண்ட பிறகு அந்த தேடிக்கொண்ட அந்த அதாவது டிட்டர்மைன்ஸ், அதாவது அந்த காரணங்கள், அந்த தெரிவுகளை வச்சுக்கொண்டு நாங்க அதுக்கு ஏத்தாற் போல வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க எல்லாமே வந்து டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணி கொண்டு வரணும். இப்படி எங்களுக்கு இதை செப்பரேட் பண்ணி கொள்ளலாம்னு சொல்லி. ஓகேயா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. ஸோ நான் அப்ப அடுத்த விஷயத்துக்கு நான் போறேன். ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல நான் படிச்சு கொடுத்தது எல்லாமே தான் உங்களுக்கு அசைன்மெண்ட்க்கு வந்திருக்கு. ஓகேயா? ஸோ ஒரு ப்ராப்ளம் எப்படி பார்க்கணும், ஆப்ஜெக்டிவ் எப்படி பார்க்கணும், ரிசர்ச் கொஸ்டின் எப்படி இருக்கும், எப்படி நாங்க டாபிக் தேடுறதுன்னு சொல்லி. அடுத்தது பாருங்க,
இப்போ இன்னொரு உதாரணம் தந்திருக்காங்க. ஐடென்டிஃபை த மெயின் சப்ஜெக்ட் ஏரியா ஸ்மார்ட் போன் அடிக்ஷன் பிஹேவியர். அப்ப இதுதான் முதலாவது உங்களோட ஒரு சப்ஜெக்ட் ஏரியா. அதாவது போன் அடிக்ஷனுக்காக என்னென்ன பிஹேவியர் பாதிக்குது. டிவைட் த சப் ஏரியா. அப்ப நீங்க அதை வந்து இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் பார்ப்பீங்க. யூசர் கேரக்டரிஸ், அதாவது தனிப்பட்டவரோட பண்புகள். ரீசன் ஸ்மார்ட் போன் அடிக்ஷன் டூரிங் த ஸ்மார்ட் போன் யூசேஜ். டியூரேஷன், அதாவது இந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ற காலப்பகுதி. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஸ்மார்ட் போன் யூசேஜ் அண்ட் ஸ்மார்ட் போன் எடிக்ஷன். அப்ப அதாவது வந்து இந்த ஸ்மார்ட் போன் பயன்படுத்துறதுக்கும் அந்த அந்த ஸ்மார்ட் போன் எடிக்ட் ஆகி இருக்கிறதுக்கான ரிலேஷன்ஷிப். அடுத்தது பாருங்க, காசஸ் ஆஃப் த ஸ்மார்ட் போன் எடிக்ஷன். ஸ்மார்ட் போன் எடிக்ஷன் ஜெனரேஷன் மத்தியில அப்படி ஸ்மார்ட் போன் எப்படி இருக்கு. ஜாப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்மார்ட் போன் எடிக்ஷன். அப்ப ஜாப் ஸ்ட்ரெஸ் ஆகலாம் அந்த ஸ்மார்ட் போன் எடிக்ஷன் எவ்வளவு தூரத்துக்கு தாக்கம் செலுத்துது. இப்படி வந்து நாங்க இந்த சப் ஏரியா அவங்களை வந்து டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணிக்கொண்ட பிறகு இதுல நாங்க மோஸ்ட் எவ்வளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஏரியான்னு இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்டான ஏரியாவை நீங்க எடுத்துக்கொள்ளணும். அதுதான் ஸ்டெப் 3ல வந்து சொல்றாங்க. அப்ப முதலாவது வந்து ஒரு மெயினான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹெட்டிங் இல்லாட்டி ஒரு டாபிக் ஒன்று செலக்ட் பண்ணி கொள்றீங்க. அப்புறம் அந்த டாபிக்கு கீழே என்னென்ன விஷயங்கள் உள்ளடங்குதுன்னு சொல்லி பாக்குறீங்க. அதுக்கப்புறம் அந்த உள்ளடங்குற விஷயத்துக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டான டாபிக் ஒன்று இருக்குன்னு சொல்லி பாக்குறீங்க. பார்த்து அதை செலக்ட் பண்ணி கொள்றீங்க. ஓகேயா? ரெக்கார்டிங் போட்டு தானே இருக்கு கிளாஸ்ல. யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணலாம். ரெக்கார்டிங். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, அடுத்தது பாருங்க, ரிசர்ச் கொஸ்டின். அப்ப நீங்க மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை வச்சுக்கொண்டு தான் ரிசர்ச் கொஸ்டின் எடுக்க போறீங்க. அப்ப ரிசர்ச் கொஸ்டின் எடுக்கக்குள்ள பாருங்க, வாட் இஸ் த லெவல் ஆஃப் ஸ்மார்ட் போன் யூசேஜ். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு நார்மலா அசைன்மெண்ட்க்கு வந்து ஆன்சர்ஸ் கொஸ்டின் தான் இப்ப நாங்க பார்த்து கொண்டு போறோம். ஒரு 2 days அந்த கடைசி கிளாஸும் இந்த கிளாஸும். அடுத்து பாருங்க, வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லெவல் த ஸ்மார்ட் போன் யூசேஜ் அண்ட் ஸ்மார்ட் போன் எடிக்ஷன். டஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லெவல் த ஸ்மார்ட் போன் என்னது ஸ்மார்ட் போன் அண்ட் எடிக்ஷன் வேர் இட்ஸ் டேர்ம் டு ஜெண்டர் த யூசர். அப்ப ஜெண்டர் வைஸ் ஸ்மார்ட் போன் எடிக்ஷன் எப்படி இருக்கு, அப்புறம் ஸ்மார்ட் போன் யூசேஜ்லயே அவங்களோட எடிக்ஷன் எப்படி இருக்கு, அப்புறம் அந்த ஸ்மார்ட் போன் யூசேஜ் லெவல் என்ன மாதிரி இருக்கு. அப்ப நாங்க இந்த ரிசர்ச் கொஸ்டின் சொன்னா நாங்க ஆல்ரெடி படிச்ச விஷயம் என்னது, மெயின் ரிசர்ச் கொஸ்டினும் இருக்கும், சப் ரிசர்ச் கொஸ்டினும் இருக்கு. அடுத்தது ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ். அப்ப ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ் எப்படி இருக்கும், இந்த மெயின் கொஸ்டினோட வந்து ரிலேட்டட் ஆகுற மாதிரி தான் ஆப்ஜெக்டிவ் இருக்கும். மெயின் ஆப்ஜெக்டிவ் பாருங்க, டு இன்வெஸ்டிகேட் லெவல் ஆஃப் த ஸ்மார்ட் போன் யூசேஜ். அதாவது இன்வெஸ்டிகேட் பண்றது தான் நோக்கம் ஸ்மார்ட் போன் யூசேஜ். டு examine the relationship between the smartphone usage and smartphone addiction. அப்ப சப் ஆப்ஜெக்டிவ் பாருங்க, அது சப் ஆப்ஜெக்டிவா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஸ்பெசிபிக் ஆப்ஜெக்டிவா இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். டு டிட்டர்மைன் whether relationship between level the smartphone usage and smartphone addiction varies in term of gender of the user. So இதுதான் நாங்க ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ். அப்ப அடுத்த விஷயம் நாங்க என்ன பார்த்தோம், assess the objective. அப்ப நாங்க இந்த ஆப்ஜெக்டிவை assess பண்ணிக்கொள்ளணும், அதாவது மதிப்பிடுறது. கமல் has to assess objective term work involved, time available of him, financial resource available in டெக்னிக்கல். இதெல்லாமே வந்து நாங்க ரிசர்ச், அதாவது தட் இஸ் ரிசர்ச் சூப்பர்வைசர். அப்ப அதாவது வந்து நாங்க இந்த ஆப்ஜெக்டிவ் எல்லாம் வந்து அசஸ்மெண்ட் மதிப்பீடு செஞ்சு கொள்ளணும். அடுத்தது டபுள் செக் பண்றது. அப்ப டபுள் செக் பண்றதுன்னா என்னது, கமல் ரியலி இன்ட்ரெஸ்ட் இந்த டாபிக் இன்ட்ரெஸ்டா இருக்காரா, அவரோட ரிசர்ச் டாபிக் ஆப்ஜெக்டிவ் வந்து ஓகேயா, அப்புறம் ரிசோர்ஸ் அந்த ஸ்டடியை கண்டினியூ பண்ணி கொண்டு போற அளவுக்கு இவருக்கான ரிசோர்ஸ் எல்லாம் இருக்கு, அதாவது தேடல் பிரைமரி டேட்டா இருக்கா, செகண்டரி டேட்டா இருக்கா, அந்த மாதிரி. டஸ் இஸ் ரிசர்ச் சூப்பர்வைசர் அண்ட் ஹேவ் த adequate level of the expert about the study. அப்ப ரிசர்ச் சூப்பர்வைசரோட எவ்வளவு தூரம் அவர் கண்டெக்ட்ல இருந்து இந்த ரிசர்ச்சை வந்து முடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு உதாரணம். இந்த உதாரணத்தை எங்க நாங்க படிச்சோம் நோட்ஸா, இந்த விஷயத்துல தான் படிச்சோம். அதாவது நாங்க பார்த்தோம் என்னது, ஸ்டெப் ஆஃப் ஃபார்முலேட்டிங் த ரிசர்ச் ப்ராப்ளம். அப்படி நாங்க ரிசர்ச் ப்ராப்ளமை பார்த்து கொண்டு போகும் பொழுது தான் அதுக்கான நாங்க உதாரணமா இப்படி ஒரு விஷயத்த பார்த்தோம். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் பேப்பர்ல ஏதாவது ஒரு டாபிக்கை தந்துட்டு இதோட ப்ராப்ளத்தை வந்து நீங்க எப்படி
என்ன சொல்றீங்க? ஸ்டெப்ஸ் வைஸா சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ப்ராப்ளத்த எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்றீங்கன்னு சொல்லி. அதாவது ஃபார்முலேட் அதாவது ப்ராப்ளம் ஃபார்முலேட் ஸ்டெப்ஸ கேட்டா ஒரு கொஸ்டின குடுத்தோ, அப்படி இல்லாட்டி சும்மா ஏதாவது நார்மலா அப்படி ஒரு கொஸ்டின குடுத்தோ, நீங்க இத வந்து ஒரு எக்ஸாம்பிள வச்சு தான் விளங்கப்படுத்திக் கொண்டு போகணும். உடனே நோட்ஸ மட்டும் எழுதி வேலல. அந்த நோட்ஸோட இது 1 பை 1 எக்ஸாம்பிள் எழுதிக் கொண்டு போக வேண்டும். சரியா? சோ அடுத்தது பாருங்க. ஒரு ரிசர்ச் ப்ராப்ளத்த ஃபார்முலேட் அதாவது உருவாக்க சொல்றாங்க. க அ கோர்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, எம்ப்ளாயி லாயல்டி, லீடர்ஷிப் ஸ்டைல், குவாலிட்டி ஆஃப் லைஃப், கிளவுட் கம்ப்யூட்டிங், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அப்ப இந்த மாரியான விஷயங்கள வச்சு நான் என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்க ஒரு ரிசர்ச்ச வந்து ப்ராப்ளத்த ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு போகணும். இப்ப நீங்க அந்த அசைன்மென்ட்க்கும் இந்த மாரியான இந்த டாபிக்ல வந்து நீங்க சர்ச் பண்ணி பார்க்கணும். ஓகேயா? அடுத்தது ஃபார்முலேட்டிங் த ரிசர்ச் கொஸ்டின் அண்ட் ஆப்ஜெக்டிவ். இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த ரிசர்ச் கொஸ்டினையும், ஆப்ஜெக்டிவையும் வந்து எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப முதலாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பாருங்க, மெயின் ஆப்ஜெக்டிவ் ரிலேட்டட் டூ ஓவரால். அப்போ ஒரு ரிசர்ச்ல வந்து மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து அந்த முழு ரிசர்ச் நோக்கத்தையும் உள்ளடக்கியதா தான் இருக்கும். What you are going to investigate the study. In other words, main determine association and relationship that you are going to the explore or establish in your study. அப்ப அந்த அதுல தான் மெயினா சொல்றாங்க என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, மெயினான டிட்டர்மைன்ஸ் என்னென்ன காரணிகள் இருக்கு, அது எல்லாத்தையும் வந்து விளங்கப்படுத்துறது. செகண்டரி objective ஆர் ஸ்பெசிபிக் aspect you are going to the examine with the main framework of your study. அப்ப இந்த செகண்டரி objectivesனு சொல்லும் பொழுது அந்த துணை காரணி வந்து நீங்க வந்து உருவாக்கி கொண்ட அந்த ரிசர்ச்சோட நாங்க அன்றைக்கு படிச்சோம் தானே, அதாவது இந்த பிரச்சனையை ஏற்படுத்துற காரணிகள் என்னதுன்னு சொல்லி மட்டும் ஆராயறது தான் செகண்டரி objectiveஆ இருக்கும். அப்ப பாருங்க அதே மாதிரி ரிசர்ச் கொஸ்டின். அப்போ உதாரணத்துக்கு பாருங்க an என்ன as an example, Kamal want to discover the determine the profitability of microfinancing in Samurdhi Bank. So, associate in the Colombo district. அப்ப இவர்ட்ட வந்து மெயின் ஆப்ஜெக்டிவா இருக்கும் என்னது, probability of the microfinance Samurdhi associate வந்து இன்வெஸ்டிகேட் பண்றது. அப்ப சப் ஆப்ஜெக்டிவா இருக்கும் என்னதுன்னு சொன்னா, சமுர்தி பேங்க்ல வந்து எவ்வளவு பேர் வந்து ஃபைனான்சியலா இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாரி தான் சப் ஆப்ஜெக்டிவ்களா இருக்கும். அடுத்தது அதே மாரி கொஸ்டின். What are determine the profitability of microfinancing in Samurdhi Bank Society in the Colombo district. அப்ப நான் சொன்னேன் தானே மெயின் ஆப்ஜெக்டிவோட ரிலேட்டடா தான் இருக்கும் என்னது மெயின் ரிசர்ச் கொஸ்டின். அப்ப அதே போல சப் ரிசர்ச் கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, டஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் மைக்ரோ ஃபைனான்சிங் வேரி டேர்ம் ஆஃப் காஸ்ட் பெர் ப்ரோவர். அப்ப இவங்களுக்கு இந்த மைக்ரோ ஃபைனான்சிங்ல வந்து அந்த காஸ்ட் பெர் ப்ரோவர் அதாவது ப்ரோவர்னு சொன்னா நாங்க அந்த நிதி வாங்குறவங்களுக்கான காஸ்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரியானது. அடுத்தது பாருங்க மேஜர் ஆப்ஜெக்டிவ் அண்ட் சப் ஆப்ஜெக்டிவ். அதே மாதிரி தான். அப்போ உதாரணம் பாருங்க சொல்லலாம், இது மேஜர் ஆப்ஜெக்டிவ், மெயின் ஆப்ஜெக்டிவ், ஜெனரல் ஆப்ஜெக்டிவ்னு சொல்லலாம். டு இன்வெஸ்டிகேட் த டிட்டர்மைன் த profitability microfinancing in Samurdhi Bank Society in the Colombo district. Sub objective பாருங்க to examine whether the profitability of the microfinance vary term the cost per borrower. அதாவது இங்க இந்த சப் ரிசர்ச் கொஸ்டின் தான் இங்க சப் ஆப்ஜெக்டிவா எழுதி இருக்கிறாங்க. இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரிசர்ச் ப்ராப்ளம் ஒரு தந்திருக்கிறாங்க. சோ அந்த கொஸ்டினை அந்த ப்ராப்ளத்தை வச்சு உங்களை ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஒன்று செய்ய சொல்றாங்க. ரிசர்ச் கொஸ்டின் ஆப்ஜெக்டிவ வந்து தயாரிக்க சொல்றாங்க. ஓகேயா? ஓகே, நான் இப்ப அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஓகே, ஓகே. இது வந்து ரிவைஸ் 4 விஷயம். இப்ப 4வது விஷயம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, டெவலப்பிங் த ரிசர்ச் டாபிக். அப்போ ஒரு ரிசர்ச் டாபிக் ஒண்ணு நாங்க பார்க்கும் பொழுது கண்டிப்பா என்ன நடக்கணும்னு சொன்னா, ரிசர்ச் டாபிக் சப்ஜெக்ட் ஓ ப்ராப்ளம் தட் ரிசர்ச்சர் இன் த இன்ட்ரெஸ்டட் இன் வைல் கண்டக்டிங் த ரிசர்ச். அதாவது ஒரு ரிசர்ச் ஒன்று டாபிக் ஒன்று செலக்ட் பண்ண முதல்ல நாங்க அந்த ரிசர்ச்சை செய்யறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கணும். சரியா? சரியா? அடுத்தது அடுத்தது வந்து
selection of the topic is an ongoing process whereby researcher investigate refine their ideas. அப்ப அடுத்தது என்ன சொல்றான்னு சொன்னா இது ongoing processலா இருக்கணும். இப்ப நாங்க ஒரு ப்ராப்ளத்தை தான் நாங்க ஆய்வு செய்ய போறோம். அப்ப ஆய்வு செய்யும் போது அந்த ப்ராப்ளம் என்ன நடைமுறையில இருக்கதா இருக்கணும். அப்படி இல்லாட்டி நடைமுறையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கணும். அப்ப அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப ஆரம்பத்துல நாங்க சொல்லலாம் அந்த கைத்தொழில் புரட்சிக்கு முன்னர் வந்து தொழில் நிறுவனங்கள் எவ்வாறான தாக்கத்துல எவ்வாறான செயல்முறைகளை மேற்கொண்டாங்க. அப்ப கைத்தொழில் புரட்சிக்கு முன்னர்னா என்னது, அவங்க எல்லாருமே மெஷினரிக்கு பதிலா மேனுவலை தான் கொண்டு வந்தாங்க. அதான் ஆரம்பத்துல ஏற்பட்ட பிரச்சனை. ஆனா அந்த பிரச்சனை எங்களுக்கு இப்பவும் இருக்குதானே. இப்பவும் ஒரு சில நிறுவனங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மெஷினுக்கு பதிலா மேனுவல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்றாங்க. அப்ப வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஒன்கோயிங் ப்ராசஸ்ல இருக்க ரிசர்ச் டாபிக்கா இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்பதான் ரிசர்ச்சர் வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அது சிறந்த ஒரு ஐடியாவுன்னு எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அதைத்தான் நாங்க டெவலப்பிங் ரிசர்ச் டாபிக்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது சொல்றாங்க there are 3 factors should be considered when answer the questions. What make topic really good? அப்ப இந்த டாபிக் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து சிறந்ததுன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப பார்க்கிறதுக்காக 3 விஷயத்தை வந்து நாங்க மெயினா போக்கஸ் பண்ணணும். First, make sure the topic you pick the topic that interest you, fashion it you and that you want to talk about. அப்ப இங்க என்ன சொல்றான்னு சொன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக்கா இருக்கணும் உங்களுக்கு. இப்ப நாங்க ஒரு விஷயத்துல வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும் போதுதான் எங்களுக்கு அதை பத்தி நிறைய விஷயங்கள் தேட வந்து ஒரு ஆர்வமா இருக்கும். அப்படி நாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு விஷயம் நாங்க செய்யும் பொழுது எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா நாங்க அது சம்பந்தமா வந்து நிறைய தேட மாட்டோம். சரியா? சோ அதனால தான் சொல்றாங்க முதல்ல எங்களுக்கு ஒரு டாபிக்க வந்து நாங்க பார்க்கும் பொழுது கண்டிப்பா நாங்க அது வந்து ஒரு தேடுதலுக்கான ஒரு ஆர்வம் இருக்கணும். வந்து மேக் ஷூர் யுவர் டாபிக் இஸ் கிரியேட்டிவிட்டி. அதாவது என்னது கிரியேட்டிவிட்டின்னு சொல்லி சொன்னா உங்க டாபிக் வந்து கொஞ்சம் ஒரு கிரியேட்டிவிட்டியா இருக்கணும். அதாவது புதிய விஷயமா இருக்கணும். எல்லாரும் செய்யற டாபிக்கே நாங்களும் எடுத்து செய்யறதுன்னு சொன்னா அது ஒரு ரிசர்ச் இல்ல. சோ அதனால தான் சொல்றாங்க கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியா கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும். அதாவது ஒரு டாபிக்கை பார்த்தானா ஓகே இது வந்து நல்ல ஒரு ரிசர்ச். அப்ப அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டியா அந்த யூனிக்கா இருக்க டாபிக் தான் கூடுதலா வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரியா? Third, make sure pick something that not broaden fit the scope your research. அதாவது வந்து ஏன் நாங்க ஒரு ரிசர்ச்ல வந்து ப்ரோடரா இருக்கக்கூடாதுன்னு சொன்னா ப்ரோடரா இருக்கக்குள்ள நாங்க ஒரு விஷயத்த வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கக்குள்ள அதை பத்தி ஆராயிரக்குள்ள எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும். சரியா? அப்படி இல்லாம ஒரு பெரிய டாபிக்கா இருந்தா உங்களோட ஆராய்ச்சியில வந்து நீங்க ஆராயிற விஷயங்கள் வந்து குறைவா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா நீங்க ஒரு ரிசர்ச் டாபிக் செய்யறீங்க ஸ்ரீலங்காவை பத்தி ரிசர்ச் செய்யும் பொழுது நீங்க இப்ப இருக்கிற இடம் வந்து ஒரு ஜப்னாவோ அப்படி இல்லாட்டி பெட்டிக்லோவா இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து நீங்க இந்த கொழும்பு நுவரெலியா எட்டன் சைட வந்து கூடுதலா போக்கஸ் பண்றது குறைவா இருக்கும். அப்படி அதே நீங்க இருக்கிற இடம் ஒரு ஜப்னாவா இருந்தா நீங்க ஜப்னாவை பத்தி மட்டும் ரிசர்ச் செய்றீங்கன்னு சொன்னா நீங்க போக்கஸ் பண்ணுவீங்க வந்து கூடுதலா போக்கஸ் பண்ணுவீங்க. காரணம் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு நெரோ கன்செப்டா இருக்கு. சோ அதனாலதான் சொல்றாங்க நாங்க கண்டிப்பா வந்து ஒரு ப்ரோட அதாவது நாட் டு ப்ரோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெரிய பரப்பா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. எவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஒரு குறுகிய பரப்பை எடுத்து ரிசர்ச் செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ரிசர்ச் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா ஆழமான விஷயங்களை வந்து உள்வாங்கி தரும்னு சொல்லி சொல்றாங்க. There are previous steps you need to consider in developing topic for your research project. Select the topic. அப்ப idea in which you are most interested. நாங்க முதல்ல சொன்ன மாதிரி you can browse journal and newspaper. அப்ப நாங்க சொன்னா தானே உங்களுக்கு அந்த அசைன்மெண்ட்ல ஒருக்கா சொல்லியிருக்கான் பாருங்க. இப்ப நாங்க ஒரு ரிசர்ச் டாபிக் எடுக்கணும்னு சொல்லி சொன்னா அந்த ரிசர்ச் டாபிக் வந்து கொஞ்சம் இருங்க. அப்ப நாங்க அந்த ரிசர்ச் டாபிக்க வந்து எங்கெங்க தேடலாம் பாருங்க. ஜேர்னல் அதாவது ஜேர்னல் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ஜேர்னல்ல பிசினஸ் மேனேஜ்மெண்ட் போகும். அதாவது கூகுள் ஸ்காலர்ல ரிசர்ச் கைட் அகாடமிக் ஓ எனி ரிப்யூட்டேட்டட்
டேட்டா பேஸ்னு சொல்லி இருக்கு. அப்ப நாங்க ஒரு ரிசர்ச் டாபிக்க தேடக்குள்ள அந்த மாதிரியான சோர்ஸ்ல இருந்து நாங்க ரிசர்ச்சை தேடி ஒரு சிறந்த ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்தது நெரோ யுவர் டாபிக். அப்ப தெரியும் தானே, நாங்க ஒரு ரிசர்ச் எடுக்கும் பொழுது முடியுமான்னு மட்டும் நெரோ கான்செப்ட்ல தான் எடுக்கணும், ப்ரோட கான்செப்ட்ல எடுக்கக்கூடாது. இப்போ ஒரு குறிப்பா ஒரு டிஸ்ட்ரிக்ட வச்சு, அப்படி இல்லாட்டி ஒரு யூனிக்கான விஷயத்தை வச்சு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப நாங்க வந்து இப்போ கேம்பஸ்ல வந்து மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டிய மட்டும் வச்சு ஒரு ரிசர்ச் ஒண்ணு செய்யணும். அப்படி இல்லாம ஒரு கேம்பஸ் எங்கட நாவல கேம்பஸ மட்டும் செய்யறதுக்குள்ள அது ஒரு பெரிய ப்ரோட கான்செப்ட்டா இருக்கும். அதத்தான் ப்ரோட் அண்ட் நெரோன்னு சொல்லி சொல்றது. அப்ப எங்களோட டாபிக்கும் வந்து முடியுமான மட்டும் நெரோவா இருக்கணும். அடுத்தது டிஃபைன் இட்ஸ் த ஃபோக்கஸ் ரிசர்ச் கொஸ்டின் தீசிஸ் ஸ்டேட்மெண்ட். அதாவது தீசிஸ் ஸ்டேட்மெண்ட். அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, எங்களோட நாங்க எடுக்கிற அந்த டைட்டில் வந்து எங்களோட கொஸ்டின், அதாவது நாங்க இப்ப ஒரு பிரச்சனை தானே, அந்த பிரச்சனைக்கான கேள்விக்கு வந்து பதிலளிக்க கூடியதா இருக்கணும். அப்ப நாங்க எடுக்கிற ரிசர்ச்க்கான கொஸ்டின் வந்து எங்களுக்கு பதிலளிக்க கூடியதா இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? அடுத்தது பாருங்க, consider the main concept and keywords. அப்ப use the keyword that you have gathered to research in the catalog, article, database, internet search engine. Find more information else your answer your research question. You will need to done some preliminary research and ரீடிங் பிஃபோர் யூ செலக்ட் யுவர் ஃபைனல் டாபிக். அப்ப நாங்க ஒரு ரிசர்ச் டாபிக்கை தேட முன்னுக்கு இந்த மாதிரி இந்த கூகுள் ஸ்காலர், டேட்டாபேஸ், ஆர்டிக்கல், கேட்லாக், நியூஸ் பேப்பர், இன்டர்நெட் சர்ச்சிங் இன்ஜின், அப்ப நாங்க எல்லா விஷயத்திலயும் வந்து நாங்க தேடணும். தேடி, அதாவது பிரிமினரின்னு சொல்லி சொல்றது ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கை, முதல் கட்ட நடவடிக்கையை தான் நாங்க பிரிமினரின்னு சொல்லி சொல்றது. அடுத்தது அனலைஸ் யுவர் டாபிக். வாட் இஸ் யூ அனலைஸ் யுவர் டாபிக்? You need to consider about the what kind of information you need. அப்ப உங்களோட ரிசர்ச் டாபிக் எடுக்கும் பொழுது நீங்க என்ன மாதிரியான உங்களுக்கு தகவல் தேவை. அப்ப நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி there are many way gather information such as scholarly article, primary and secondary sources, book, articles, internet, interview and visual sources. அப்ப நாங்க நேரடியா காண்றது இன்டர்நெட்டா இருக்கலாம், நேர்முக காணலா இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து நாங்க தேடிதான் ஒரு டாபிக்கை வந்து அனலைஸ் பண்ணிக்கிறோம். அப்ப நாங்க ஒரு ரிசர்ச் டாபிக் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயங்கிறது இல்ல. ஓகேயா? சோ இப்ப இந்த இந்த ரிசர்ச் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் பேசிக் திங்க வந்து நீங்க தலையில போட்டுக்கொள்ளுங்க. நீங்க லெவல் 6ல வந்து உங்களுக்கு ரிசர்ச் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயே செய்ய இருக்கு. சோ அதனால இது உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும் இந்த விஷயங்கள். அடுத்தது ஜெனரேட்டிங் த ரிசர்ச் ஐடியா. ரிசர்ச் ஐடியாஸ் need to be interesting and workable. Researcher must understand what work has been undertaken in the given area. அப்ப நாங்க ஒரு ரிசர்ச் டாபிக் எடுத்த பிறகு அந்த டாபிக்ல வந்து எங்களுக்கு வந்து workable, அதாவது அது வந்து செயற்படுத்தக்கூடியதா இருக்கணும். எங்களால செயற்படுத்த முடியாத ஒரு ரிசர்ச் டாபிக்கா இருந்தா அது வந்து அன்யூஸா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நீங்க ரிசர்ச் டாபிக் ஒன்று எடுக்கிறீங்க, ஃபாரின் மார்க்கெட்டை பத்தி அனலைஸ் பண்ண, உங்களால அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கொள்ள முடியுமா? அப்ப ஒர்க் அவுட் பண்ணிக்கொள்ள முடியாது. அதனால தான் சொல்றாங்க, நாங்க ஒரு விஷயத்த வந்து எடுக்கும் பொழுது நாங்க என்ன சொல்றது, சரியா வந்து ஒர்க்கபிள் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும். ஓகேயா? சரி, அடுத்த விஷயத்துக்கு நாங்க பண்ணுவோம். ரேஷனல் திங்கிங் பாருங்க, யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்ப நாங்க முதல்ல யோசிக்கணும், எங்களை நாங்க மதிப்பீடு செய்யணும். எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா, எங்களுக்கு இது அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா. அப்புறம் லுக்கிங் அட் த பாஸ்ட் ப்ராஜெக்ட் டைட்டில். அப்ப இதுக்கு முன்னுக்கு செஞ்ச தீசிஸ்ல எல்லாம் போயிட்டு பார்க்கணும், பாஸ்ட் ப்ராஜெக்ட் டைட்டில் எப்படி இருக்கு, அவங்க என்னத்தை பத்தி எடுத்திருக்காங்க. ஹேவிங் டிஸ்கஷன் வித் ஃப்ரெண்ட் அண்ட் டியூட்டர்ஸ். அப்ப நாங்க வந்து நாங்க எடுக்கிற டாபிக்கை பத்தி எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கலைக்கணும். நான் இந்த டாபிக் எடுக்க இருக்கேன், இது ஓகே ஆகுமா, உங்களோட டாபிக் என்ன, அப்ப நான் உங்க மாதிரி இந்த டாபிக் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன். அந்த மாதிரி சர்ச்சிங் த லிட்ரேச்சர். அப்ப இந்த லிட்ரேச்சர்னு சொல்லி சொன்னா, இதற்கு முதல்ல வந்து ஒவ்வொரு அறிஞர்கள் இந்த விஷயத்தை பத்தி ஒவ்வொரு விதமா ஆராய்ஞ்சு சொல்லி இருப்பாங்க. அதைத்தான் நாங்க சர்ச் இன் த லிட்ரேச்சர்னு சொல்லி சொல்லுவோம். சோ அதைத்தான் ஜேர்னல், ரிப்போர்ட், புக்ஸ், ஸ்கேனிங் மீடியா. அடுத்தது கிரியேட்டிவ் திங்கிங். நாங்க வந்து என்னைக்குமே வந்து ஒரு என்ன சொல்றது,
புதுசா யோசிக்கணும். அதாவது கிரியேட்டிவிட்டியா நாங்க யோசிக்கணும். இதுக்கு முன்னுக்கு யாருமே இப்படி யோசிச்சிருக்காத ஒரு டாபிக்காகத்தான் நாங்க அந்த ரிசர்ச்ச வந்து செய்யணும். அப்படி இல்லாட்டி எல்லாரும் செஞ்ச ரிசர்ச்சை செய்யக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒண்ணு இருக்காது. அதாவது இன்ட்ரெஸ்டிங் ஒண்ணு இருக்காதுன்னு சொன்னா, உங்களோட ரிசர்ச் வந்து ஒரு நார்மலா ஒரு பேப்பர் குவாலிஃபிகேஷன் மாரி தான் இருக்கும். ஸோ அதத்தான் அங்க சொல்றாங்க. அடுத்தது உங்களோட ஐடியாஸ் எல்லாம் கீப்பிங் த நோட் புக் ஐடியாஸ். அப்ப நாங்க என்னென்ன செய்ய போறோமோ அது எல்லாமே வந்து ஒரு புக்ல வந்து கீப் பண்ணிக்கொள்ளணும். நாங்க எழுதிக்கொள்ளணும். எந்த டாபிக் இப்படித்தான் இந்த மாதிரியான விஷயங்களை தான் உள்ளடக்கி இருக்குதுன்னு சொல்லி. அப்ப பாருங்க அதுல முதலாவது என்ன சொல்றாங்க, எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பத்தி பார்க்க சொல்றாங்க தானே. பாருங்க, யூ நீட் டு திங்க் அபவுட் யுவர் ஃபியூச்சர். If you are planning be specialized in the marketing management, it is much better choose the research topic marketing management field. வேணாம். அப்ப என்ன சொல்றாங்க, அப்ப நாங்க எங்களுடைய ஸ்ட்ரென்த்தும் இன்ட்ரெஸ்டும் நீங்க வந்து எதிர்காலத்துல லெவல் 6ல மார்க்கெட்டிங் தான் படிக்க போறீங்கன்னா, அப்ப உங்களோட ரிசர்ச் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா இருக்கணும். அக்கவுண்டிங் தான் செய்ய போறீங்கன்னா, அக்கவுண்டிங் ரிலேட்டடா இருக்கணும். அப்படி இல்லாட்டி ஹெச்ஆர்எம் செய்ய போறீங்கன்னா, ஹெச்ஆர்எம் ரிலேட்டடா இருக்கணும். அதத்தான் இங்க மெயினா சொல்றாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த எந்த இதுல நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ, அதுல நீங்க ரிசர்ச் செய்யக்குள்ள உங்களுக்கு தெரியும் உங்களோட அந்த சப்ஜெக்ட்ல நீங்க எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. லுக்கிங் த பாஸ்ட் ப்ராஜெக்ட் டைட்டில். This also called the distinction. For undergraduate in thought, master degree, for study degree, they are referred to as a thesis. அப்ப நாங்க இந்த லுக்கிங் இந்த பாஸ்ட் ப்ராஜெக்ட் டைட்டில்னு சொன்னா நாங்க வந்து இப்ப அண்டர் கிராஜுவேட் ஆக்கள் தான் நாங்க. சோ அப்ப நாங்க வந்து நார்மலா வந்து ஒரு ரிசர்ச் செய்யறோம்னா பாஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படி பார்த்து தான் செய்வோம். அப்படி ஆனா இதே ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் அந்த நான் சொன்ன மாதிரி முதல்ல எக்ஸ்ப்ளோரட்டரி ரிசர்ச் அப்படி இல்லாட்டி ஒரு பிசினஸ் ரிசர்ச் எல்லாம் இருந்தா பாஸ்ட் ரிசர்ச்சை பார்த்து செய்ய முடியுமா? இல்ல தானே. சொன்னாங்க இந்த எக்கடமிக் பர்பஸ் எக்கடமிக் யூசஸ் மட்டும்தான் இந்த மாதிரி செய்வாங்க. லுக்கிங் அட் த பாஸ்ட் ப்ராஜெக்ட் டைட்டில். டிஸ்கஷன் வித் த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டியூட்டர். அப்ப அது எங்களுக்கு தெரியும் தானே. அடுத்தது சர்ச் இன் த லிட்ரேச்சர். மெனி ரீசென்ட்லி பப்ளிஷ் ரிசர்ச் பேப்பர் டைபிக்லி include suggestion that from the basic more research idea. A book provide an overview of already conducted research. In addition, identify new areas of the future studies. அப்ப நிறைய ரிசர்ச்கள் என்ன இருக்கும்னு சொல்லி இருப்பாங்க. ஃபியூச்சர்ல நீங்க இதை பத்தி இன்னும் தேடுங்க. நான் இந்த ரிசர்ச்ல இந்தந்த விஷயங்கள் மட்டும் தான் சொல்லி இருக்கேன். இனி வரும் காலங்கள்ல நீங்க இதை தேடுங்க. சோ அதைத்தான் நாங்க என்ன சொல்றதுன்னா ரிசர்ச் கேப்பா வச்சுக்கொண்டு நாங்க வந்து செஞ்சு கொண்டு போறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்போ இந்த ரிசர்ச் எடுத்துக்கொண்டா இந்த ரிசர்ச்ல வந்து நான் சொல்லியிருப்பேன் என்னது நான் வந்து ஹெச்என்பி ஜெனரல் இன்சூரன்ஸை மட்டும் பற்றி தான் செஞ்சிருக்கிறேன். ஸோ என்டையில வந்து இந்தந்த காரணிகளை மட்டும்தான் நான் வாடிக்கையாளர் திருப்தியில வந்து அடையாளம் கண்டிருக்கேன். ஸோ ஃபியூச்சர்ல வந்து நான் இதை சொல்றேன், நீங்க ஹெச்என்பி ஜெனரல் இன்சூரன்ஸ் இல்லாம இலங்கையில இருக்க எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஆராயலாம். அப்படி இல்லாட்டி இப்ப நான் மோட்டர் இன்சூரன்ஸை மட்டும் தானே எடுத்தேன். அப்போ மோட்டர் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லாம ஓவரால் ஜெனரல் இன்சூரன்ஸை பத்தி எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி லைஃப் இன்சூரன்ஸை பத்தி எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதுகள் தான் வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா ஒரு ரிசர்ச் கேப்னு சொல்லி சொல்றது. அடுத்தது ஸ்கேனிங் ஆஃப் த மீடியா. நார்மலி நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் கரண்ட் டெவலப்மெண்ட் இன் பப்ளிக் பாலிசி அண்ட் கேன் ஆப்டன் த ஸ்பார்க் இன்ட்ரெஸ்ட் இன் த பர்டிகுலர் ரிசர்ச் ஏரியா. அப்ப ஸ்கேனிங் ஆஃப் த மீடியான்னு சொன்னா இந்த மீடியா வந்து என்ன நடக்கும்னு சொன்னா உடனுக்குடன் அந்த கரண்ட் அப்டேட்களை வந்து தந்து கொண்டு இருக்கும். ஸோ அப்ப நாங்க இந்த ஸ்கேனிங் ஆஃப் மீடியாவில் வந்து புதிய விஷயங்களை வந்து அப்லோட் பண்ணி கொள்றதுன்னா இந்த மெத்தட்ல வந்து போறது தான் ஓகே. 1 minute. ஓகே. ஸோ அடுத்தது கீப்பிங் த நோட் புக் ஐடியா. அப்போ நோட் புக் ஐடியானா எங்களோட விஷயங்களை வந்து நாங்கள் எழுதி வச்சு கொள்ளணும். அப்போ முதலாவது எக்ஸ்ப்ளோரிங் பர்சனல் பெர்ஃபார்மன்ஸ் யூஸிங் த பாஸ்ட் ப்ராஜெக்ட். அப்போ பாஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லி பார்க்கக்குள்ள பாருங்க, நாங்கள் முதலாவது அக்கார்டிங் டு த ரைமட் நான் 1993 சொல்லியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் செலக்ட்லி 6 ரிசர்ச் ப்ராஜெக்ட் தட் யூ லைக். அப்போ நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பார்க்கல இப்போ இது வந்து 6ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு லெவல் 6ல ஒவ்வொரு சூப்பர்வைசர் சொல்லுவாங்க 10 ப்ராஜெக்டை வந்து செலக்ட் பண்ணி அனுப்ப சொல்லி. அதுல வந்து 10 ப்ராஜெக்ட்ல நீங்க என்னென்ன ப்ராப்ளம், 10 ப்ராஜெக்ட்ல என்னென்ன கண்டுபிடிச்ச ஆப்ஜெக்டிவ் என்ன, 10 ப்ராஜெக்ட்ல கொஸ்டின்ஸ் என்ன, அதோட ரிசர்ச் கேப் என்ன, அதெல்லாம் பேக்ரவுண்ட் என்ன, அதெல்லாமே வந்து அந்த சூப்பர்வைசருக்கு வந்து நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். தென் நோட் டவுன் யுவர் ஃபர்ஸ்ட் தாட் வித் த ரெஸ்பான்ஸ் டு வாட் அப்பீல் டு யூ அபவுட் த ப்ராஜெக்ட். அப்ப பாருங்க முதலாவது வந்து இதுல வந்து உங்களுக்கு இதுல என்னென்ன விஷயங்களை வந்து நீங்க உள்ள கண்டு நோக்கணுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அடுத்தது பாருங்க,
வாட் குட் அபவுட் த ப்ராஜெக்ட். அப்ப இதுல என்னென்ன இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு. வாய் த ப்ராஜெக்ட் கோ. அப்ப நீங்க எழுதணும். இப்ப இந்தந்த விஷயங்கள் இருந்தா இது ஏன் நல்லதுன்னு சொல்லி எழுதணும். ஆஃப்டர் தட் செலக்ட் த ப்ராஜெக்ட் தட் யூ டோன்ட் லைக் அண்ட் ஃபார் ஈச் தீஸ் 3 ப்ராஜெக்ட் யூ டூ நாட் லைக். ரைட் டவுன் யுவர் ஃபர்ஸ்ட் தாட் ரெஸ்பான்ஸ். வாட் டு யூ டிஸ்லைக் அபவுட். அப்ப அந்த 3 ப்ராஜெக்ட் சரியில்லைன்னு சொல்லி சொல்றீங்கன்னா, அது ஏன் சரியில்லைன்னு சொல்றீங்க? இதுக்கான காரணம் என்ன? ஏன் அத அப்படி சொல்றீங்கன்னு சொல்லி நாங்க எழுதணும். அப்ப நாங்க ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் டைட்டில் எடுக்கக்குள்ள, நாங்க ஒரு 10ஓ அப்படி இல்லாட்டி 6ஓ செலக்ட் பண்ணக்குள்ள, அப்ப நாங்க அதுல ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். இந்த ப்ராஜெக்ட் ஏன் நல்லோம்? எதுக்காக தெரிவு செஞ்சோம்? அப்ப இந்த ப்ராஜெக்ட் ஏன் சரியில்ல? எதுக்காக நாங்க இத தெரிவு செய்யலன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கொள்ளணும்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, ரிலவன்ட். அதாவது இது என்ன சொல்றான்னா, சிமிலர் டூ த மைண்ட் மேப்பிங். அதாவது வந்து மைண்ட் மேப்பிங்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க ஒரு விஷயத்த நோக்கி போகணும்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு மேப். இப்ப நாங்க ஒரு ரோட்க்கு போறோம்னா, ஒரு மேப் ஒண்ணு இருக்கும் தானே! அதே மாரி ஒரு ரிசர்ச் ஒண்ணு செய்யக்குள்ள எங்களுக்கு வந்து பல்வேறுபட்ட கோணத்துல ஐடியாஸ் இருக்கலாம். ஒரு ட்ரீ டைப், அதாவது ஒரு மர வடிவுல. அப்படி இருக்கக்குள்ள, ஷுட் பிகின் வித் யுவர் ரிசர்ச் கொஸ்டின் ஆர் ஆப்ஜெக்டிவ் அட் யுவர் top of your page. The identify the key subject area, the thinking important your study. Drive each major subject area into the relevant different sub area. அப்ப முதலாவது வந்து நாங்க இந்த மரக்கில வடிவுல வந்து என்ன சொல்லணும்னா, எங்கட objective, எங்கட questions, அப்புறம் என்னது சப் ஏரியா என்ன மாரி இருக்கு, அந்த விஷயங்கள் எல்லாமே போட்டு கொள்ளணும். Then you can divide to the sub area into the more specific sub area that you think are relevant. அப்ப இந்த ரிசர்ச் டாபிக்கு மோஸ்ட்லி எந்த விஷயம் வந்து உள்வாங்குது. After that, identify those area on which you need focus and your reading and reviewing progress. அப்ப அதுக்கு பிறகு பார்க்கணும், இந்த சப் ஏரியாவோட ஒப்பிட்டு நீங்க வந்து இது மோஸ்ட்லி வந்து அஹ், எந்த அளவுக்கு வந்து சூட் ஆகுது. அட் நியூ ஏரியா யுவர் ரிலவன்ட் ட்ரீ. அதுக்கு பிறகு நீங்க இதுக்குள்ள வேற ஏதாவது சேர்க்க இருந்தா சேர்க்கலாம். அதுதான் ரிலவன்ட் ட்ரீஸ். இது சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ்க்கு வந்து எழுத வந்தா இந்த விஷயங்கள் எழுதணும். அப்போ உங்களுக்கு இங்க ஐடென்டிஃபை பண்ணி காட்டியிருக்கேன் தானே, என்னென்ன விஷயங்கள் மெயினா படிக்கணும்னு சொல்லி நோட்ல அந்த விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, டிமாண்ட் ஃபார் டிரான்ஸ்போர்ட். இதுதான் உங்களோட மைண்ட்ல இருக்க மெயின் டாபிக். அதாவது வந்து எங்களுக்கான என்ன டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க டிரான்ஸ்போர்ட்க்கு. அப்ப டிரான்ஸ்போர்ட்க்கு டிமாண்ட்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இண்டிவிஜுவல் எபிலிட்டி டூ த எஃபோர்ட் த ட்ராவல். அப்ப ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, விருப்பமா இருக்கும். அதாவது எஃபோர்ட், அதாவது டிராவல் பண்றதுக்கு விருப்பமா இருக்கும். ஒரு டிரான்ஸ்போர்ட் எதுக்கு பாவிக்கிறோம்? ஒரு டிராவல் பண்றதுக்கு. அடுத்தது ஒரு விஷயம் பார்ப்போம், நீட் டு டிராவல். அதாவது பயணம்ங்கிறது வந்து ஒரு அத்தியாவசியமா இருக்கும் இன்னொரு தரப்பினருக்கு. அப்ப இண்டிவிஜுவலா எபிலிட்டி, இந்த விருப்பமான இருக்கவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, காஸ்ட் ஆஃப் டிராவல். அப்ப அவங்க என்னென்ன விஷயத்த பார்ப்பாங்க? அந்த டிராவல்க்கான காஸ்ட்ட பார்ப்பாங்க. இன்கம்ம பார்ப்பாங்க. அப்புறம் த ஜர்னி. அப்ப அந்த பயணம் எவ்வளவு தூரம் அந்த பயணம். அப்ப அந்த எவ்வளவு தூரமான பயணம் பார்க்கக்குள்ள, பாருங்க இந்த இண்டிவிஜுவல் எபிலிட்டிக்குள்ளயும் அந்த விஷயத்த வந்து உள்நோக்குறாங்க. அதே போல இந்த நீட் டு த ட்ராவல்ன்னு சொல்லக்குள்ளயும் நாங்க அந்த பயணம்னு சொல்ற அந்த ஜேர்னிய வந்து நாங்க பார்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அடுத்தது பாருங்க. இப்ப நீட் டு த ட்ராவல்ன்னு சொல்லி சொல்லும் பொழுது, வொர்க் ஜர்னி. அதாவது வொர்க்காக வந்து நாங்க ஜர்னி பயணம் பண்றவங்க இருப்பாங்க. இப்ப நாங்க ஒவ்வொருத்தவங்க வந்து என்னது, பயணத்துக்கு வேலைக்கு போறதுக்கு பயணம் செய்வாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு ட்ரிப் போறதுக்கு பயணம் செய்வாங்க. அந்த மாரி. அப்ப அந்த வொர்க் ஜர்னிக்குள்ள என்னென்ன வருது? லொகேஷன் ஆஃப் பீப்பிள், வொர்க் ஆக்டிவிட்டீஸ், லொகேஷன் ஆஃப் வொர்க். அப்ப வொர்க் எங்க இருக்கு? அதாவது இடம், அந்த வேலை செய்ற இடம் எங்க இருக்குன்னு பார்க்கணும். அந்த லொகேஷன் ஆஃப் த பீப்பிள், எங்க இருந்து வாராங்க. வொர்க் ஆக்டிவிட்டீஸ், அதாவது என்ன டைம்க்கு அவங்களுக்கு வொர்க் முடியும், என்ன டைம்க்கு நாங்க பயணத்த கொண்டு போகணும், அந்த மாரி. அப்புறம் அடுத்தது பாருங்க, இந்த லைஸ் ஆஃப் த ஜர்னில விசிட் டு த பிளேஸ், விசிட் டு த பீப்பிள். அப்ப நாங்க பார்ப்போம், யாரோட எந்த பிளேஸ்க்கு நாங்க விசிட் பண்ண போறோம். அப்படி இல்லாட்டி யாரோட வந்து நாங்க விசிட் பண்ண போறோம். அதுதான் எங்கட அந்த ஜர்னி. நாங்க பயணம் செய்யும் பொழுது எந்த பிளேஸ்க்கு நாங்க பயணம் செய்றோம். அப்படி இல்லாட்டி என்ன சொல்றது, யாரோட பயணம் செய்றோம். இப்ப இங்க காஸ்ட் ஆஃப் டிராவல் இன்கமும் வந்து அது பொதுவா இண்டிவிஜுவல் எபிலிட்டி, அதாவது ஒரு பொதுவா ஒரு பயணம் செய்யும் பொழுது நாங்க கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப இந்த
ஜேர்னின்னு சொல்லக்குள்ள விசிட் டு பிளேஸ்னு சொல்லக்குள்ள ஹாலிடே விசிட்டா, டே ட்ரிப்பா, அதாவது 1 டே போயிட்டு வரது, அப்படி இல்லாட்டி நாங்க 2-3 ஹாலிடேக்காக விசிட் பண்றோமா. அப்ப விசிட் ஆஃப் பீப்பிள், ரிலேட்டிவோட போறோமா, ஃப்ரெண்ட்ஸோட போறோமா. அப்ப எங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குப்பா. அப்ப என்ன சொல்றான்னு சொன்னா இதன் மூலமா, இப்ப நாங்க ஒரு ரிசர்ச்சை வந்து உள்நோக்கக்குள்ள நாங்க ஒரு மரவடிவுல வந்து ஆராயணும். ஒரு காரணம் இருக்குன்னா அந்த காரணம் வந்து எந்தெந்த விஷயத்துக்கு வந்து சூட் ஆகுது, எந்தெந்த விஷயத்துக்கு சூட் ஆகாது. சோ அப்படி ஆராய்ஞ்சு தான் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு ரிசர்ச் டாபிக் எடுக்கணும். அடுத்தது வந்து பாருங்க, பிரெயின் ஸ்ட்ராமிங். சரி, பிரெயின் ஸ்ட்ராமிங்னு சொல்லும் பொழுது பாருங்க, கண்டக்டட் இன் த குரூப் என்வாயர்மெண்ட். அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப பிரெயின் ஸ்ட்ராமிங் சொன்னா ஒரு கொஸ்டின் ஒன்று ஆரம்பத்திலே கேட்டு பிரெயின் ஸ்ட்ராமிங்னா என்னதுன்னு, அதாவது வந்து நாங்க சொல்லணும் தெரியுமா, அந்த மூளையை வந்து அந்த கசக்கி பிழிஞ்சு ஒரு தெளிவான ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி அதைத்தான் சொல்றாங்க. அதாவது கண்டக்ட் இன் த குரூப் என்வாயர்மெண்ட். அப்ப இது என்ன பிரெயின் ஸ்ட்ராமிங்னால என்னது, இது வந்து ஒரு குழுவா செய்யக்கூடிய ஒரு செயல்முறையை தான் பிரெயின் ஸ்ட்ராமிங். நோ criticism, it's allowed. All suggestions should be the welcome. அப்ப இங்க வந்து இப்ப இந்த பிரெயின் ஸ்ட்ராமிங் சொல்லும் பொழுது வந்து அப்ப பிரெயின் ஸ்ட்ராமிங் சொல்லக்குள்ள நாங்க தனிப்பட்டவட கருத்து மட்டும் இல்ல, எல்லாருடைய கருத்தும் வந்து அங்க என்ன நடக்கும்னு சொன்னா வரவேற்கப்படும். அடுத்தது ஃப்ரீ வீலிங் த என்கரேஜ் த மோர் அவுட்லேண்டிஷ் த ஐடியா த பெட்டர் இஸ் த ஐடியா. அப்ப இங்க வந்து என்ன செய்வான்னு சொன்னா, இப்ப நாங்க சொல்ற விஷயம் வந்து தவறா இருக்கலாம், பிழையா இருக்கலாம், சரியா இருக்கலாம். சம்டைம்ஸ் சொல்லுவோம் தானே, ஐயோ என்ன முட்டாள் மாதிரி பேசுறீங்க, என்ன முட்டாள், இந்த ஆன்சர் சூட் ஆகாது அப்படின்னு சொல்லி. இங்க இப்ப பிரெயின் ஸ்டார்மிங்ல வந்து அந்த ஒரு கருத்துக்கு இடம் இல்லை. சோ நாங்க எல்லாரும் வந்து இந்த ஐடியாஸை வந்து நாங்க சொல்லலாம். அடுத்தது quantity and variety of the very important. The more ideas put the forth, more likely that one to be the backthrosh idea. The aim to the generate the aim is to the generated long list of idea. அப்ப நாங்க இந்த ஒவ்வொருத்தர்ட்ட இருந்து வார ஐடியா வந்து மெயினா எது எது இம்பார்ட்டன்ட் சொல்லி நாங்க லிஸ்ட் டவுன் பண்ணி கொண்டு வரணும். அதாவது ஒருத்தர் ஐடியா வருதுன்னு சொல்லி சொன்னா அப்ப இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஏரியா என்னென்னதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுகளை வந்து நாங்க லிஸ்ட் டவுன் பண்ணணும். ஓகே, அப்போ 1 2 3 4ன்னு சொல்லி அவங்க கொடுத்த ஐடியா படி நாங்க வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா அதை ஆர்டர் பண்ணி கொண்டு வரணும். அடுத்தது வந்து கம்பைனேஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் என்கரேஜ் பில்டிங் த ஐடியாஸ் ஆஃப். அடுத்தது என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, பில்டிங் த ஐடியாஸ் ஆஃப் அதர்ஸ் இன்க்ளூடிங் த கம்பேர் தெம் வெரி ப்ரொடக்டிவ். இப்போ ஒருத்தர் சொன்ன விஷயமே சொல்லி இருக்கிறாங்களா, அப்படி இல்லாட்டி எல்லாரும் ஒரே விஷயத்த சொல்லி இருக்கிறாங்களா, யாரு வித்தியாசமான முறையில சொல்லி இருக்கிறாங்க, கிரியேட்டிவிட்டிவா இருக்கு, அதெல்லாமே வந்து நாங்க இங்க நோட் டவுன் பண்ணுவோம். அடுத்தது நோட்ஸ் மஸ்ட் பி டேக்கிங் டூரிங் த செஷன். அப்ப நாங்க இதுல என்ன சொல்லணும்னு சொன்னா, இந்த விஷயம் எல்லாம் கவனிச்சு நாங்க ஒரு சிறந்த ஒரு டைட்டில் எடுத்துக்கொள்றதை தான் பிரெயின் ஸ்டார்மிங்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப define your problem, basically the possible, ask for suggestion relating the problem, record all suggestion. அப்ப எல்லார்கிட்டயும் வந்து நாங்க சஜெக்ஷனை ரெக்கார்ட் பண்ணிக்கணும். observing the following rules, no suggestion should be the criticized or evaluate anyway before all ideas have been considered. இப்ப நாங்க இவட்ட ஒரு ஐடியா சொன்ன பிறகு நாங்க அதை வந்து ரிமூவ் பண்ண முடியாது, நாங்க கன்சிடர் பண்ணி பார்க்கணும். இதுல நாங்க என்ன விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஒருத்தர் வந்து சம்டைம்ஸ் APPன்னு சொல்லி சொல்லுவாரு, இன்னொருத்தர் வந்து எல்லின்னு சொல்லுவாரு. அப்ப நாங்க அந்த 2 பேர்ட ஐடியாவையும் சேர்த்தா எப்பல்னு சொல்லி ஒரு வசனம் வரும். அப்ப அது போலதான் ஒவ்வொருத்தர் வந்து ஒரு சின்ன சின்ன ஐடியாவா கொடுக்கும் பொழுது அந்த ஐடியா எல்லாத்தையும் நாங்க கெதர் பண்ணி வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு ரிசர்ச் ஹெட்டிங்க எடுத்து கொள்ளணும். all suggestion however will should be the recorded and considered. எல்லா விஷயத்தையும் வந்து நாங்க கவனிக்கணும். many suggestion possible should be recorded. Review the all suggestion and explore. Finalize list the suggestion and decide which appeal. அப்ப நாங்க எந்த விஷயங்கள் மோஸ்டா இம்பார்ட்டன்ட் ஆகுதுன்னு சொல்லி நாங்க அதுகளை பார்த்து கொள்ளணும்.
அடுத்தது வந்து அதே விஷயங்களை தான் இங்கே சொல்லி இருக்கிறாங்க. அதாவது வந்து முதலாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெல்பி டெக்னிக், அதாவது இதுக்கு ஒரு டெக்னிக் மெத்தட் இருக்கு. அதைத்தான் என்ன சொல்றான்னு சொன்ன இந்த ரிசர்ச் ஐடியா எடுக்கிறதுக்கு என்ன சொல்ற டெல்பி டெக்னிக்னு சொல்லி சொல்றது. அப்ப டெல்பி டெக்னிக் எம்ப்ளாய் குரூப் ஆஃப் பீப்புள் who are knowledgeable and respect each other knowledge and give them the specific problem work on individually. அப்ப அதாவது வந்து இந்த டெல்பி டெக்னிக் மெத்தட்ல என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, அந்த ஒரு நிறுவனத்துல இருக்க எல்லாரும் வந்து ஒண்ணு சேர்ந்து, அதாவது knowledgeable and respect each other. அப்ப ஒவ்வொருத்தர் இப்ப ஒரு நிறுவனத்துல எம்ப்ளாயா இருக்கலாம், ஒருத்தர் மேனேஜரா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒருத்தர் வந்து சாதாரண அவரை விட கீழ் லெவல் எக்ஸிகூட்டிவா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி அப்ப என்ன சொல்றது ஒரு லேபர் லெவல்ல இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாரையும் வந்து நாங்க ஒவ்வொருத்தரையும் வந்து நாங்க ஒன்றிணைச்சு கொள்ளணும். டு brief the members the group about the research idea, then you make a note if they wish. The end of briefing encourage the group member to seek the clarification more information of as appropriated. அப்ப நாங்க இந்த விஷயத்தை பத்தி சொல்லி இப்போ ஒரு விஷயம் நாங்க வந்து ஒரு நிறுவனத்துல நடைமுறைப்படுத்த போறோம்னா ஒரு மீட்டிங் வச்சு சொல்லுவோம், ஒரு பிளான் ஒண்ணு தயாரிக்கிறதுன்னு சொல்லுவோம். நாங்க இப்போ ஒரு குரூப்ல ட்ரிப் ஒண்ணு போறதுன்னா நாங்க ஒரு பிளான் பண்ணுவோம். அப்ப அந்த பிளான் பண்ணக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு இடம் சஜெக்ஷன் சொல்லுவாரு, ஒருத்தர் கோஸ்ட சொல்லுவாரு, ஒருத்தர் டிராவலிங்க பத்தி சொல்லுவாரு, ஒருத்தர் என்னென்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாரு. சோ அதைத்தான் இங்க சொல்றாங்க. அப்ப செகண்ட் ஸ்டெப்ல டு ஆஸ்க் ஈச் மெம்பர் ஆஃப் குரூப் இன்க்ளூடிங் த originator for the research idea, generating the independently up 3 specific research idea based on the idea that has been described. அப்ப நாங்க ஒவ்வொருத்தரையும் வந்து உங்களோட ஐடியாஸ் என்ன இருக்கு அதை வந்து நாங்க ப்ரொவைட் பண்ண சொல்லணும். நீங்க ஓகே இந்த ஐடியாவை ஏன் நீங்க முன் வைக்கிறீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். ஓகேயா? அப்ப இதுகள் எல்லாம் சொல்லிட்டு மூன்றாவது டு கலெக்ட் த ரிசர்ச் ஐடியாஸ் அண்ட் unedited and non-attribute from the distribute the all members of the whole group. அப்ப நாங்க அவங்ககிட்ட எடுத்த கலெக்ஷன் ஐடியா வந்து திரும்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அவங்க கிட்டயே வந்து ஷேர் பண்ணணும். ஓகே இந்த நீங்க எல்லாம் சொல்லியிருக்க இந்த விஷயங்கள் தான் இருக்கு, நாங்க இதை பத்தி தான் ஓவராலா கலந்து ஆலோசிக்க போறோம். செகண்ட் சைக்கிள் ஆஃப் த ப்ரோக்ரஸ் த ஸ்டெப் 2 and 3 in which individual common on research idea revise their own contribution the light of what are the have said. அப்ப இந்த லைட் ஆஃப் வாட் எவர் செய்யணும் அதுலயும் வந்து மோஸ்டா இந்த யார்ட ஐடியாஸ் நல்லா இருக்கு, யார்ட ஐடியாஸ் வந்து நல்லா அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் லைட் ஆஃப் வாட் அதர்ஸ் ஹேவ் சைட். அப்ப அந்தந்த விஷயங்கள்ல வந்து மெயினா இந்தந்த விஷயங்கள் யார் என்னென்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி நாங்க உள்நோக்கி கொள்ளணும். அடுத்தது வந்து சொல்றாங்க subsequent cycle of the process until the consensus is reached. These either follow the similar pattern, use the discussion, the voting or some other method. இப்ப நாங்க சொல்லுவோம் தானே இப்ப எல்லாமே ஓகே, அப்ப இந்தந்த ரிசர்ச் ஐடியா வந்து இருக்கு, ஸோ இதுல வந்து எல்லாரும் எதுக்கு கூடுதலா ஆமோதிக்கிறீங்க, எந்தெந்த ரிசர்ச் நல்ல டாப் ஹெட்டிங் எடுத்தா ஓகே, ஸோ அப்படி பார்த்து வந்து நாங்க அதை தெரிவு செஞ்சு கொள்ளணும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாருங்க preliminary study. You should have the 3 or 4 goods idea for research at this stage. Those preliminary research to narrow down your choice. அப்ப நாங்க இந்த preliminary ஸ்டடியில தான் என்ன செய்யறோம்னு சொன்னா எங்களோட ரிசர்ச்சை வந்து நெரோ டவுன் பண்ணிக்கொள்றோம். எவ்வளவு தூரத்துக்கு எங்களோட ரிசர்ச் வந்து குறுகியதா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேயா? அடுத்த விஷயம் பார்ப்போம். ஸோ அடுத்தது ரிஃபைனிங் த டாபிக் கிவன் த ஆர்கனைசேஷன் தட் த எம்ப்ளாயி யூ. அப்போ பாருங்க இப்போ எங்களுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு விஷயம் எங்களுக்கு கொடுக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் வந்து அதை பற்றி யோசிப்போம், மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசிப்போம், அந்த மாதிரியான விஷயங்களை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ இந்த ரிசர்ச் வந்து எங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் த சர்ச்சிங் குட் ரிசர்ச் டாபிக். அப்போ இந்த குட் ரிசர்ச்சை தேடிக்கொள்வதற்கான மூலாதாரங்கள் வளங்கள் ஆதாரங்கள் எங்க இருக்கு, ஜேர்னல், சர்வே, ரிப்போர்ட், ஈவன் நியூஸ் பேப்பர். அப்ப அந்த அதுகள்ல வந்து எங்களுக்கு வந்து knowledge about the market, business, companies that real world, therefore the best option to use in the combined information of the resource. அப்ப நாங்க எங்க ரிசோர்ஸ் இந்த ரிசர்ச்களை தேடிக்கொள்ளலாம்னு சொன்னா இந்த ஆதாரங்கள்ல இருந்து எங்களால தேடிக்கொள்ள முடியும். A very important thing
to remember when you get information or journal from the internet. அப்ப இதுல எடுக்கிறது மெயினா மறந்துடக்கூடாது. அதாவது ஜேர்னல்ல அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்கள் ஆர்டிக்கல்ல வந்து தான் நாங்க கூடுதலா தேடி கொள்வோம். உதாரணம் பாருங்க. நாங்க எங்கெங்க எப்படி எடுக்கலாம்னு சொல்லி சும்மா டேட்டா பேஸ் இதுல எல்லாத்துலயும் வந்து எங்களுக்கு டேட்டா எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இதுகள் தான் வந்து மெயினா நீங்க இந்த டாபிக்ல பார்க்க வேண்டி இருக்கு. இந்த ரெஃபரன்ஸ் மெத்தட் பாருங்க. எப்படி போட்டிருக்காங்க. ரெஃபரன்ஸ் மெத்தட் போடக்குள்ள பாருங்க. நேம் போட்டு, இயர் போட்டு, அடுத்தது தான் அந்த விஷயத்த வந்து சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ் போட்ட சரியான மெத்தட். ஓகேயா? ஸோ இந்த விஷயங்கள் தான் நாங்க இன்றைக்கு பார்க்க இருந்துச்சு. சரியா? இப்ப நாங்க ஸ்லைடுக்கு போவோம். ஸ்லைட்ல வந்து நாங்க கடைசியா வந்து ஸ்டாப் பண்ண விஷயம் என்னதுன்னு சொன்னா சாப்டர் 2. அதாவது வந்து கிரிட்டிக்கலி கிரிட்டிக்கல் ரிவ்யூ ஓ கிரிட்டிக்கல் லிட்ரேச்சர் ரிவ்யூ. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இப்ப லிட்ரேச்சர் ரிவ்யூ அதாவது இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு சொல்றது என்னதுன்னு சொன்னா ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் செய்யக்குள்ள இதுக்கு முன்னுக்கு நாங்க யாராவது அந்த ரிசர்ச்சை பத்தி செஞ்சிருந்தா அவங்க செஞ்ச விஷயத்த வந்து நாங்க போயிட்டு தேடுறது தான் லிட்ரேச்சர் ரிவ்யூ. அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க அதாவது இலக்கிய ஆய்வுன்னு சொல்லுவாங்க இதை நார்மலா. அப்ப நாங்க முதல்ல வந்து அதுகள போயிட்டு தேடணும். இவங்க இந்த ரிசர்ச்ச பத்தி என்ன விஷயங்கள சொல்லி இருக்கிறாங்க. இதுதான் நார்மலாவே உங்களோட சாப்டர் 2ல வருது. நீங்க ஃபைனல் ப்ராஜெக்ட் செய்யக்குள்ள இந்த சாப்டர் 2ல வந்து ரிசர்ச் லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. அப்ப முதலாவது பாருங்க. ஓகே. The second section of your research and the starting point of your இதுதான் second sectionல main starting point. பாருங்க, burnout has been identified as one of the key variable that prevent the human service professional providing the quality service to them human being who seek service from them. Out of many factors that can the effect of burnout level of the human service worker, self-efficiency plays the major role. The concerned self-efficiency according to the Bandura 97 is the person belief is a capacity organization excluded. So அதாவது வந்து இங்க என்ன சொல்றான்னு சொன்னா இப்ப இந்த burnout அதாவது வந்து என்னது ஹியூமன் சர்வீஸ் ஒர்க் செல்ஃப் எஃபிஷியன்சியை பத்தி ஒருத்தர் வந்து கதைச்சு இருக்கிறாரு. ஸோ அவர் கதைச்சதை வந்து தான் இங்க வந்து பண்டாரன் அதாவது பந்தூரன் 1997ல வந்து கதைச்சதை வந்து சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் த அலராமிங் டு த ஃபெயில் ரேட் ஆஃப் ஸ்ரீலங்கா ஜிசி ஆர்டினரி லெவல் எக்ஸாமினேஷன். அடுத்த விஷயத்தை பாருங்க. Sorry, 1997. The person believed in is or a capacity organization executed the course of action required to manage prospective situation. Teachers burn out the context, the very important problem that need to attend up together the educator and policy maker. அப்ப நாங்க வந்து சொல்றோம் என்னதுன்னு சொன்னா ஒருத்தர்ட வந்து ஹியூமன் சர்வீஸ் ஒர்க்கை வந்து செல்ஃப் எஃபிஷியன்சி பிளேஸ் அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு தொழில் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு தனிப்பட்டவருண்ட வந்து திறன் மூலமா தான் இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப அந்த தனிப்பட்டவண்ட திறன் மூலமா தான் அந்த தொழில் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா வெற்றிகரமா கொண்டு செல்ல முடியும்னு சொல்றாங்க. அது சம்பந்தமா சொன்ன விஷயத்தை தான் வந்து நாங்க இந்த விஷயத்துல படிச்சிருக்கோம். அப்ப இதைத்தான் வந்து நாங்க லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு சொல்றது. சரியா? அடுத்த விஷயத்தை பாருங்க. It is alarming to note that the fail rate in Sri Lanka at the GC ordinary level examination for the English language is a high as a 16%. The Ministry of Education has introduced the circular reform, but there are no significant changes in the results even after their reform. In other countries, studies relevant that are the burnout the teachers have important on student achievement. அப்ப இங்க என்ன சொல்றான்னு சொன்னா மெயினா எங்களுக்கு ப்ராப்ளம் ஒருத்தர் தனிப்பட்ட திறன் மூலமா தான் அவட அந்த தொழில் வந்து சிறப்பா செய்ய முடியும்னு சொல்றாங்க. அதை பத்தி ஒருத்தர் கருத்து சொல்லி இருக்கிறாரு. அப்ப அது 1997 பண்டூரன் சொல்றவர் வந்து
சொல்லி இருக்கிறாரு. சோ அத வந்து இப்ப நாங்க செய்ய போற ரிசர்ச் என்னதுன்னு சொன்னா, எங்கட ஜிசி ஆர்டினரி லெவல் எக்ஸாமினேஷன்ல இருந்து இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்துல நெறைய பேர் வந்து என்ன செய்றான்னு சொன்னா, குறைவானர் இருக்கிறாங்க. சோ அதுக்கான காரணத்த வந்து நாங்க கண்டறியறத தான் வந்து இந்த ரிசர்ச் வந்து கொண்டு நடத்துறாங்க. சோ அப்ப இந்த ரிசர்ச் வந்து இப்ப இது வந்து ஒருத்தர் கருத்த சொல்லியிருக்கிறாரு. அந்த கருத்த எங்கட நடைமுறை விஷயத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும். லிட்ரேச்சர் ரிவ்யூல. பாருங்க. What is the literature review? Literature refer to the collecting to publish the information material on a particular area of the research or topic, such as book and journal, article of the academic value. அப்ப என்ன சொல்றாங்க? நாங்க எங்கெங்க அதை தேடிக்கொள்ளலாம்? புக்ஸ்ல, ஜேர்னல் ஆர்டிக்கல்ல, அந்த லிட்ரேச்சர் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, பெர்டிகுலர் ஏரியா, அதாவது அந்த குறிப்பிட்ட விடயத்தை வந்து எங்களுக்கு ஆய்வு செய்து கொடுக்குது. அப்படி இல்லாட்டி அந்த குறிப்பிட்ட டாபிக், அதாவது அந்த தலையங்கத்தை வந்து எங்களுக்கு உணர வைக்குது. இதுதான் இந்த ரிசர்ச்ன்ற தலையங்கம். சோ இந்த ரிசர்ச் தலையங்கத்துக்கு பொருத்தமான விஷயங்கள் வந்து தான் நாங்க லிட்ரேச்சர் ரிவ்யூல வந்து ஆராய்ஞ்சு கொள்ள முடியும். அதத்தான் மெயினா சொல்லணும். அப்ப இதுல மெயின் பாயிண்டா என்ன சொல்லணும்னா, வாட் இஸ் த லிட்ரேச்சர் ரிவ்யூனா, பர்ட்டிகுலர் ஏரியா ஆஃப் ரிசர்ச் ஆர் டாபிக். சரியா? அது வந்து ரிஃபர் டு த கலெக்ஷன் ஆஃப் பப்ளிஷ் த இன்ஃபர்மேஷன் மெட்டீரியல். அப்ப இத பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் இப்ப இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ வந்து ஒருத்தர் சொன்னான்னு சொன்னா எங்களுக்கு தெரியுமா? இப்ப நான் ஏதாவது சொன்னேன்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா? இல்ல. நான் வந்து அதோ ஒரு நியூஸ் பேப்பர்லயோ, ஒரு ஆர்டிக்கல்லயோ, ஒரு புக்லயோ வந்து அத நான் பப்ளிஷ் பண்ணா தான் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லாம நான் உங்களுக்கு சொன்னேன்னு சொன்னா, அது வந்து அந்த குறிப்பிட்ட சர்க்கிள்க்கு மட்டும் தான் தெரியும். அடுத்தது டு ரிவ்யூ த லிட்ரேச்சர். டு ரிவ்யூ த லிட்ரேச்சர் மீன்ஸ் டு பி எபிலிட்டி டு ஐடென்டிஃபை. அப்ப இந்தந்த விஷயங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். வாட் ஹாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ் அண்ட் accepted in your field. அப்ப வந்து இது வந்து என்ன சொல்லுதுன்னா, உங்களோட ஃபீல்டுக்கு வந்து இது என்ன விஷயத்தை வந்து கொண்டு வருது. established and accepted in your field. அப்ப உங்களோட ஃபீல்டுக்கு நீங்க தெரிவு செஞ்ச அந்த ரிசர்ச்க்கு வந்து பொருத்தமான விஷயத்தை வந்து கொண்டு வருதா. Areas of the controversy of the conflict among the different schools of thought. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா throughout. அதாவது வந்து கண்ட்ரவரி ஆஃப் த கன்ஃபிளிக்ட்னு சொன்னா, இப்ப இந்த ரிசர்ச்ச நீங்க செஞ்சு கொண்டு 2 நிமிஷம். அடுத்த விஷயம் என்ன சொல்லலாம்னு சொன்னா, இப்ப நாங்க ஒரு விஷயத்த பத்தி நாங்க தேடிக் கொண்டு போகும்பொழுது, அந்த விஷயத்த பத்தி எங்களுக்கு வந்து நெறைய ஆதாரங்கள் தரக்கூடிய மாரி இருக்கணும். அது ஒரு கான்ஃப்ளிக்ட், அதாவது வந்து ஒரு பிரச்சனைய வந்து உருவாக்கக்கூடியதா இருக்கக்கூடாது. அதாவது அப்ப நான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன பத்தி தேடுறேன்னா, அப்ப கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன பத்தி எனக்கு ஒவ்வொருத்தரும் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஈஸியா தேடிக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கணும். அப்ப நான் அந்த இன்சூரன்ஸ் சம்பந்தமா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன சொல்றேன்னா, இன்சூரன்ஸ் சம்பந்தமா யார் என்னென்ன விஷயத்த சொல்லியிருக்கிறா? சோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன பத்தி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்கிறா? அப்ப இந்த இன்சூரன்ஸையும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் ரிலேஷன்ஷிப்ப பத்தி யார் யார் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி எல்லாமே வந்து எனக்கு தேடிக்கொள்ளக்கூடியதா இருக்கும் இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூல. அப்ப லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு சொல்றது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்டா இருக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க. The problem or issues that remain the unsolved. அப்ப எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் அப்படி இல்ல அந்த பிரச்சனை அதுகள வந்து எங்களுக்கு வந்து தீர்வு
காணக்கூடிய தீர்வு செய்யக்கூடியதா தான் அந்த லிட்ரேச்சர் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து வாடிக்கையாளர் திருப்தியில தாக்கம் செலுத்தக்கூடிய காரணிகள் என்னதுன்னு சொல்லி நாங்க பார்க்கும் பொழுது, இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ ஒவ்வொருத்தவங்க வந்து என்னென்ன விஷயத்த வந்து சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதுல எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே இந்த விஷயங்கள தான் எங்களுக்கு சொல்லிக் கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஓகே. இப்ப இங்க பாருங்க. டிட்டர்மைன் ஆஃப் த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆன் த ஹெல்த் இன்சூரன்ஸ் இன் ஸ்ரீலங்கா. அப்ப இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ பத்தி அ பாதிக்கக்கூடிய காரணிகள்னு சொல்லும் பொழுது, முதலாவது பாருங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன், லிட்ரேச்சர் ரிவ்யூ. அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ பத்தி எனக்கு தெளிவா சொல்லணும். அடுத்தது சொல்றான் பாருங்க. டிட்டர்மைன் ஆஃப் த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல முதலாவது விஷயம் என்னது? லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ். அடுத்த விஷயம் பாருங்க. கஸ்டமர் அவேர்னஸ். அடுத்தது சம் அஷ்யூர்ட், டைப் ஆஃப் த பாலிசி, இன்சூரன்ஸ் கம்பெனி, கிளைம் செட்டில்மெண்ட். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கணும். அதாவது வந்து கஸ்டமர் என்னது ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து வாடிக்கையாளர் திருப்தியில வந்து தாக்கம் செலுத்தக்கூடிய காரணிகள் என்னதுன்னு சொன்னா, இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ மூலமா எனக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளக்கூடிய இந்தந்த விஷயங்கள் தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வாடிக்கையாளர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷனுக்கு வந்து பாதிக்கக்கூடிய, அதாவது செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் என்றுன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப முதலாவது பாருங்க லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ். அப்ப இத வச்சு தான் நீங்க உங்களோட ரிசர்ச்ச வந்து டெவலப் பண்ணிக்கொண்டு போகலாம். அதாவது இப்ப நாங்க கெப்ன்னு சொல்லி சொல்லும் பொழுது, இப்ப இதுல சொல்லியிருக்கிறது கஸ்டமர் அவேரானஸ், சம் அஷ்யூர்ட், டைப் ஆஃப் பாலிசி, இன்சூரன்ஸ் கம்பெனி, கிளைம் செட்டில்மென்ட், லைஃப் ஸ்டைல். இப்ப இங்கன எங்கேயுமே சொல்லி இல்ல. என்ன சொல்றது? ஏதாவது ஒரு காரணிய சொல்லிலன்னு சொல்லுவோமே, உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஆ சம் இன்சூர் பாலிசி ப்ரீ என்ன சொல்றது? ஒரு பிரீமியத்த பத்தி சொல்லிலன்னு சொல்லுவோமே, அப்படி இல்லாட்டி இந்த கவரேஜ் பெனிஃபிட்ட பத்தி சொல்லிலன்னு சொல்லி சொல்லுவோமே, அத நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா, அதுதான் உங்களோட ரிசர்ச் கேப். அப்படி இல்லாட்டி இங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஹெல்த் இன்சூரன்ஸ சொல்றாரு. அவரு சொல்றாரு, இங்க ஸ்ரீலங்காவ பத்தி தான் சொல்லி. அப்ப நீங்க வந்து ஸ்ரீலங்கா இல்லாம ஒரு சவுத் ஏசியன் கண்ட்ரிய பத்தி சொல்றீங்க. அதுதான் உங்களோட ரிசர்ச் எப்ப நீங்க ஐடென்டிஃபை பண்ணி கொள்றீங்க. சரியா? சோ இந்த விஷயங்கள வந்து ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சோ இதுகள் தான் வந்து அடுத்து பாருங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்டுறேன். இம்ப்ளிகேட்டட் ரெக்கமெண்டேஷன் இம்ப்ளிகேஷன். ஆ பாருங்க. இப்ப இந்த ரெக்கமெண்டேஷன் சொல்றாங்க. இதுலயும் உங்களோட ரிசர்ச் கேப்ப வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி கொள்ள முடியும். அப்ப உதாரணத்துக்கு சொல்லப் போனா பாருங்க. இட் இஸ் த ரெக்கமெண்டட் that the health insurance provider should be thoroughly think about the society, unaided aided awareness, event sponsorship, brand associated, loyalty, express opinion, cost saving, promise saving, etc. They are fail maintain the good and ethical relationship with the public. It is become a service failure the health insurance industry. Ultimately, it will influence on the customer satisfaction intention of the inversely. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி இவரே சொல்லி இல்ல. அப்ப இந்த ரெக்கமெண்டேஷன் சொன்னாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த இதுகளை வச்சு அடுத்த இந்த இதைத்தான் நான் ரிசர்ச் கேப்பா ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு நான் ஒரு ரிசர்ச் செய்யறதுன்னு சொன்னா செஞ்சு கொண்டு போவேன். ஓகேயா? ஓகே. அடுத்த ஒரு விஷயம் இன்னொன்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இது பிராக்டிகல் எக்ஸாம்பிளா வந்து ஐடியா எடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயங்கள் எல்லாமே காட்டுறேன். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சர்வீஸ் குவாலிட்டி அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன். இந்தியா லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி. அப்ப அதை எடுக்கக்குள்ள பாருங்க. அப்ப சர்வீஸ் குவாலிட்டி ஆஃப் த இன்சூரன்ஸ், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் இன் இன்சூரன்ஸ் அதுகள் எல்லாமே பார்த்த பிறகு ரிசர்ச் மெத்தட் உங்களுக்கு ஓகே. இங்க வரேன் பாப்புலேஷன். உங்களுக்கு வந்து இதுல service quality. Okay. Factors analyze of the rate of factors analyze. இதுல நான் தரேன். பொது customer relationship conclusion.
கொஞ்சம் இருங்க. இத விட ஈஸியான ரிசர்ச் இந்த ரிசர்ச்களே ஐடியா எடுக்கலாம். உங்களுக்கு அந்த ரிசர்ச்ச பார்த்தோனே வந்து ஈஸியா கெதர் பண்ணி கொள்ற மாரி இல்ல தானே. நான் அதனால தான் அத காட்டல. ஓகே. உங்களுக்கு இதுல இன்ட்ரோடக்ஷன். பாருங்க. இப்ப இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூல வந்து முதலாவது சொல்லி இருக்கிறாங்க. டிட்டர்மைன் ஆஃப் த கஸ்டமர் ரிட்டென்ஷன் ஆஃப் த ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு மோட்டார் இன்சூரன்ஸ். அப்ப கஸ்டமர் ரிட்டென்ஷனை வந்து பாதிக்கக்கூடிய காரணங்கள் முதலாவது சேவிஸ் கன்வீனியன்ஸ். அப்ப அந்த சேவிஸ் கன்வீனியன்ஸை பத்தி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்றதைத்தான் இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூல வந்து சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷத்துல எப்படி எப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து கஸ்டமர் சாட்டிஸ்பிகேஷனை பத்தி யார் யார் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த விஷயங்களை பத்தி நாங்க இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதுகளை தான் வந்து நாங்க லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு. பேமெண்ட் ஈக்விட்டி. அப்ப பேமெண்ட் ஈக்விட்டினா அப்ப இந்த கஸ்டமர் இன்டென்ஷன்ல வந்து இந்த சாரி சரியா. அப்ப இங்க முதலாவது ஹெட்டிங் இருக்கு என்னது? த கஸ்டமர் ரிட்டென்ஷன் ஆஃப் த ஸ்பெஷல், அதாவது அட்டெண்டன்ட் சாரி என்டிசன்ட் ஆஃப் த கஸ்டமர் ரிட்டென்ஷன். கஸ்டமர் ரிட்டென்ஷன்ல வந்து என்னென்ன விஷயங்கள் பாதிப்படையக்கூடிய காரணிகள். அப்ப கஸ்டமர் சாட்டிஸ்பிகேஷன் என்னதுன்னு சொல்லணும் முதலாவது. அடுத்தது அந்த கஸ்டமர் ரிட்டென்ஷன்ல வந்து பேமெண்ட் எக்விட்டி, ட்ரஸ்ட், அடுத்தது வந்து என்னது, ட்ரஸ்ட்டா இருக்கலாம், சுவிஸ் காஸ்ட்டா இருக்கலாம், டெமோகிராபி ஃபேக்டர்ஸா இருக்கலாம். இதுகள் எல்லாமே வந்து பாதிக்கக்கூடிய காரணிகளா இருக்கும். ஸோ இதுகள வச்சு தான் அவங்களோட ரிசர்ச் வந்து லிட்ரேச்சர் ரிவ்யூல வந்து சொல்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்ச உடனே நாங்க இப்ப இந்த ரிசர்ச் கேப்பையும் வந்து ஈஸியா பார்த்துக்கொள்ள முடியும். ரெக்கமெண்டேஷன் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஃபியூச்சர் ரெக்கமெண்டேஷன். அப்ப இந்த சம்டைம்ஸ் இந்த கன்க்ளூஷன்ல இந்த பாருங்க, இம்ப்ளிகேஷன் ஆஃப் த கன்க்ளூஷன். அதாவது implication and recommendation. The implication recommendation, the according to the with the objective the study, first objective study was investigation whether or not the retention determined the impact of the customer retention. ஸோ இதுகளை பாருங்க. இதுங்களை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த ரிசர்ச் கேப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். ஓகேயா. ஸோ இதுல தான் வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொன்னா, முதலாவது வந்து இப்ப இங்க இருக்க கான்ஃப்ளிக்ட், அதாவது எங்களுக்கு ஈஸியா ரிசர்ச்சை தேடிக்கொள்ள முடியும். நாங்க எந்த ஏரியாவை பத்தி தேடுமோ அந்த ஏரியாவுக்கு தொடர்பான காரணங்களை தரும். அதாவது இப்போ வாடிக்கையாளர் திருப்தியை பாதிக்கக்கூடிய காரணிகள்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் எங்களோட லிட்ரேச்சர் ரிவ்யூல வந்து தேடி தரும். இந்தந்த விஷயங்கள் தான் வாடிக்கையாளர் திருப்தியை பாதிக்கக்கூடிய காரணிகள்னு சொல்லி. அடுத்தது வந்து ப்ராப்ளம் இஷ்யூஸ் தட் ரிமைன் த அன்சால்வ்ட். அப்ப வந்து எங்களுக்கு அந்த ப்ராப்ளங்களை ஈஸியா தரும். எமர்ஜிங் த ட்ரெண்ட் அண்ட் நியூ அப்ரோச்சஸ். அப்ப நாங்க சொன்னோம் தானே, ஒவ்வொருத்தரும் வந்து புது விஷயங்களை எப்படி எப்படி சொல்லியிருக்காங்க. அங்க அந்த இயர் போட்டு வந்துச்சு 1997, 2000ஆம் ஆண்டு, அப்படி ஒவ்வொரு விஷயம் சொல்லி வந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் வந்து அங்க காட்டும். How you approaches extend the build upon and departs from the previous research. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். உங்களோட ரிசர்ச் வந்து நீங்க எப்படி இன்னும் டெவலப் பண்ணிக்கொண்டு போக முடியும்னு சொல்லி. அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லி இல்லையோ அந்த விஷயங்களை உங்களோட ரிசர்ச்ல சொல்ல முடியும். அதுல என்னென்ன காரணிகளுக்கான தாக்கங்கள் கண்டு இல்லையோ அந்த காரணிகளை வந்து உங்களோட ரிசர்ச்ல வந்து இனங்காண முடியும். ஸோ ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூ மூலமா வந்து என்னென்ன விஷயத்த வந்து எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும்னு சொன்னா, இந்த நாங்க சொன்ன மெயினான இந்த 5 விஷயங்கள் தான். ஓகே. பாருங்க, யூ நீட் critically review the literature. You need both to the map and assess the existing the intellectual theory 2200 to 208. அதாவது establishing the what research has been published in your chosen area and if possible to try the identify any other research that might the currently in progress. அப்ப இங்க என்ன சொல்றான்னு சொன்னா, map and assess the existing the intellectual theory. இது சம்பந்தமா வந்து நீங்க வேற எந்த ரிசர்ச்சாவது இருந்தா தேடி பார்க்க சொல்லி சொல்றாங்க. Consequently, the item of read the right about will the enhance your subject knowledge and help you clarify your research question in future. Critically reviewing the literature. அப்ப இந்த ஏரியாவை வச்சுக்கொண்டு நீங்க உங்களை வந்து தேட சொல்றாங்க ஒரு கூகுள் ஸ்காலர்ல வந்து விஷயத்த. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்ப எனக்கு வந்து கஸ்டமர் சாட்டிஸ்பிகேஷனை பத்தி நான் தேடணும்னு சொல்லி இருக்கேன். அதாவது கஸ்டமர் சாட்டிஸ்பிகேஷன் இன் பேங்க் செக்டர். அப்ப அப்படி இருக்கக்குள்ள அப்ப நான் இங்க தேடுவேன் டைரக்டா
கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன், பேங்க் செக்டர். அப்ப பாருங்க நான் ஃபுல்லாவே அடிக்கல. அதாவது வந்து எனக்கு சரளமா என்னென்ன என்னென்ன விஷயங்கள் எனக்கு தெரியுமோ சும்மா நான் அடிச்சேன். அதாவது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன், பேங்க் செக்டர்ன்னு சொல்லி. அப்ப பாருங்க அது ரிலேட்டடான விஷயங்கள். பாருங்க கஸ்டமர் சர்வீஸ் குவாலிட்டி, த கிரேட் பேங்கிங் இண்டஸ்ட்ரி. டிட்டர்மைன் த கஸ்டமர் சர்வீஸ் ரிட்டெயில் பேங்கிங். அப்ப அந்த ஒவ்வொன்று இந்த லிட்ரேச்சர்ல வந்து எங்களுக்கு காட்டும். இந்த விஷயங்கள் நீங்க இப்படி இப்படி தேடுங்க. அந்த மாதிரியான விஷயங்கள். ஓகே. சோ அதத்தான் வந்து இங்க சொல்லி இருக்கிறாங்க. சோ இத வச்சுக்கொண்டு நீங்க டெவலப் பண்ணிக்கொண்டு போலாம். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க. நான் இப்ப இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆ ஓகே. ஓகேயா. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன், கஸ்டமர் லாயல்டி. ஓகே. இத பார்ப்போமே. ஓகே. எப்படி இத ஓப்பன் பண்ணக்குள்ள, ஆ பாருங்க. இப்ப முதலாவது வந்து எங்களுக்கு வந்து கஸ்டமர் இந்த பாருங்க. கொஸ்டின் இருக்கு. பாருங்க ஆப்ஜெக்டிவ் இருக்கு உங்களுக்கு. அடுத்தது வந்து ஸ்கோப் ஆஃப் த ஸ்டடி. அதாவது இது மெயினா என்ன நோக்கத்துக்காக செய்றாங்க. அடுத்தது லிட்ரேச்சர் ரிவ்யூ. லிட்ரேச்சர் ரிவ்யூல பாருங்க சர்வீஸ் குவாலிட்டிய பத்தி சொல்றாங்க. அடுத்தது இன்டான்ஜிபிலிட்டிய பத்தி சொல்றாங்க. பிசிக்கல் குட்ஸ பத்தி சொல்றாங்க. சர்வீஸ், ப்ரீபீசிபிலிட்டி, சர்வீஸ் குவாலிட்டி மாடல பத்தி. அப்ப இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க. ஓகேயா? சோ இதத்தான் வந்து லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு சொல்லி நாங்க சொல்வோம். ஓகேயா? சோ இந்த விஷயங்கள் வந்து மெயினா பார்த்துக்கொள்ளுங்க. அசைன்மென்ட்ட விட பெரிய விஷயம் உங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட். Content of the critical review. You will need to include the key academic theories. Demonstration currently knowledge of the area. Use the clear referencing of the reader to find the original cite the publication. Acknowledge of the research of the others. அப்ப இங்க என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த நாங்க இப்ப ரிவ்யூ பண்ணக்குள்ள, அதாவது நாங்க ஒரு ஒரு இந்த ரிசர்ச் லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்ணக்குள்ள கீ அகாடமிக் தியரிஸ். அதாவது வந்து நாங்க அந்த தியரிஸான விஷயங்கள், அதாவது இப்ப நாங்க ஒரு கூகுள்ல தேடக்குள்ள எங்களுக்கு ஏதாவது தெரியாட்டி சும்மா நாங்க வாய்ஸ் ரெக்கார்ட் குடுப்போம். அந்த மாரி எல்லாம் இதுல முடியாது. நாங்க அந்த கீ தியரி, அதாவது அகாடமிக் தியரிஸ் இது பெர்ஃபெக்ட்டா நாங்க தேடுற விஷயத்த வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. கரண்ட் நாலேட்ஜ் ஆஃப் த ஏரியா. அப்ப எங்களுக்கு மெயினா இந்த சப்ஜெக்ட்டோட எங்களுக்கு என்ன நாலேட்ஜ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப அப்படி இருக்கக்குள்ள தான் எங்களுக்கு அத பத்தி இன்னும் தேட முடியும். அப்படி நாங்க ஒரு விஷயம் எங்கட மைண்ட்லயே இல்லாட்டி, நாங்க அந்த விஷயத்த எவ்வளோ தேடினாலும் எங்களுக்கு வந்து அத தேடிக்கொள்ள முடியாது. கிளியர் ரெஃபரன்சிங். அப்ப நாங்க அந்த தேடுற விஷயங்கள் வந்து கிளியரா இருக்கணும். நாங்க ஆர்டிக்கலா தேட போறோம். நியூஸ் பேப்பரா தேட போறோம். எந்த ஜர்னல்ல தேட போறோம். யாரு சொன்ன விஷயத்த தேட போறோம். அக்னாலெட்ஜ் ஆஃப் த ரிசர்ச் ஆஃப் அதர்ஸ். அப்ப நாங்க பார்க்கணும், எங்களுக்கு அந்த ரிசர்ச் சம்பந்தமா வேற யாரு என்னென்ன விஷயங்கள சொல்லியிருக்கிறா, அவங்க என்னென்ன கைட யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சோ அது எல்லாமே வந்து இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூல வந்து எங்களால பார்த்துக்கொள்ள முடியும். கிளியரா? ஓகே. அடுத்த விஷயத்துக்கு போவோம். அப்ப இதுல வந்து கீ பர்ப்பஸ், அதாவது இதன் நோக்கங்கள் என்னன்னு சொல்லி பாருங்க. கிரிட்டிக்கல் ரிவ்யூல த த ஃபர்தர் ரிஃபைன் த ரிசர்ச் கொஸ்டின் அண்ட் ஆப்ஜெக்டிவ். அப்ப எங்களுக்கு சரியான ஒரு ரிசர்ச் கொஸ்டின் அண்ட் ஆப்ஜெக்டிவ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். பாருங்க நாங்க அந்த முதல் படிச்ச விஷயங்கள் வந்து எவ்வளவு இன்டர்லிங்க் ஆகுதுன்னு சொல்லி. ரிசர்ச் கொஸ்டின் அண்ட் ஆப்ஜெக்டிவ். அடுத்தது ரெக்கமெண்டேஷன் ஃபார் த ஃபியூச்சர் ரிசர்ச். அப்ப எங்களுக்கு தேவையான ரெக்கமெண்டேஷன் பார்த்துக்கொள்ளலாம். எதிர்காலத்துல இந்த இந்த இத வச்சுக்கொண்டு நாங்க செஞ்சு கொண்டு போகலான்னு சொல்லி. அடுத்தது டு அவாய்ட் த ரிப்பீட்டிங் வொர்க் ஆல்ரெடி அண்டர்டேக்கன். அப்ப அதாவது வந்து நாங்க வந்து என்ன கஷ்டப்பட்டு இந்த விஷயத்த நாங்க சொல்லிக் கொண்டு வர தேவையில்ல. ஆல்ரெடி எங்களுக்கு சொல்லி இருப்பாங்க. அத வச்சு நாங்க ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ளலாம். டு ப்ரொவைட் த இன்சைட் இன்டு த ஸ்ட்ராட்டஜிக் டெக்னிக் appropriated to your research objective. அப்ப நாங்க அந்த ஆல்ரெடி செஞ்ச ரிசர்ச்னால எங்களுக்கு அதோட ஸ்ட்ராட்டஜிக் தந்திரோபாயங்கள், அப்படியே டெக்னிக் என்னென்ன நுட்பங்கள் எங்கட ரிசர்ச்க்கு வந்து சரியா பயன்படுத்திக் கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் கிரிட்டிக்கல் ரிவ்யூட மெயின் பர்பஸ், நோக்கம். ஓகே. அடுத்தது கேட்டகரிஸ் ஆஃப் த லிட்ரேச்சர் சோர்சஸ். அப்ப இந்த லிட்ரேச்சர் சோர்சஸ் நாங்க இந்த லிட்ரேச்சரை வந்து எடுக்கக்குள்ள ஒவ்வொரு சோர்சஸ்ல இருந்து எடுக்கலாம். பிரைமரி
பப்ளிஷ் அண்ட் அன்பப்ளிஷ். அப்ப இந்த பிரைமரின்னு சொல்லக்குள்ள பப்ளிஷ்னு சொன்னா எங்களுக்கு நேரடியா எங்களோட ரிசர்ச்சோட வந்து நாங்க பப்ளிஷ் பண்ணியிருப்போம். அப்படி இல்லாட்டி அன்பப்ளிஷ் இல்லன்னு சொன்னா நாங்க நேரடியா நேர்காண்றதை தான் அன்பப்ளிஷ். அது சம்டைம்ஸ் வந்து என்ன சொல்றது, பதிவேற்றம் செஞ்சிருக்க மாட்டாங்க. செகண்டரி. செகண்டரின்னு சொல்லி சொன்னா 2ஆம் நிலை தரவுகள். அடுத்தது வந்து 3 ட்ரீன்னு சொன்னா அந்த முதல் நிலை 2ஆம் நிலையோட சேர்ந்து ஒரு 3ஆம் நிலை தரவா நாங்க அத உருவாக்கி கொள்றது. சோ பாருங்க, இப்ப இந்த நாங்க கீழ வந்து போட்டிருக்காங்க தானே ஒவ்வொருத்தரும். பாருங்க, இத யாரு சொல்லியிருக்க அந்த கிரிட்டிக்கல் ரிவ்யூ கீ பர்ப்பஸ பத்தி பேஸ்ட் ஆன் த கெல் எட் எல் 2006ஆம் ஆண்டு. சோ இந்த விஷயங்கள் பாருங்க, இது சவுண்டர்ஸ் எட் எல் 2010 கிரிட்டிக்கலி ரிவ்யூ. ஒவ்வொரு ரிசர்ச் சம்பந்தமாவும் இந்த விஷயங்கள் சம்பந்தமா ஒவ்வொருத்தர் சொல்லி இருக்கிறாங்க. அதத்தான் வந்து கீழே போட்டு காமிச்சு இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, லிட்ரேச்சர் சோர்சஸ், அதாவது இங்க வந்து டேட்டால லிட்ரேச்சர் சோர்சஸ் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. பிரைமரி, செகண்டரி அண்ட் ட்ரீன்னு சொல்லி. அதாவது பிரைமரினா என்னது, நாங்க ரிப்போர்ட் ஒரு கம்பெனி எடுத்துக்கொண்டா ரிப்போர்ட்டா இருக்கலாம், தீசிஸா இருக்கலாம், இமெயில், கான்ஃபரன்ஸ் அதாவது மாநாடு, அந்த மாதிரி. அடுத்தது என்னது, கம்பெனி ரிப்போர்ட், அன்பப்ளிஷ் மேன்ஸ்கிரிப்ட் சோர்சஸ், அதாவது அன்பப்ளிஷ்னா இப்ப யாராவது எழுதி வச்சிருப்பாங்க, அதை பப்ளிஷ் பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி. சம் கவர்மெண்ட் பப்ளிகேஷன், அதாவது சில பிரைமரி டேட்டா வந்து இருக்கும், இதுக்காக மட்டுமே வந்து அவங்க கவர்மெண்டால வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதைத்தான் வந்து பிரைமரின்னு சொல்லி சொல்றது. ஆஹ் அப்ப இந்த இந்த இப்ப அதாவது நாங்க இந்த பக்கம் இருந்து போகக்குள்ள வந்து இன்க்ரீசிங் லெவல் ஆஃப் த டீடைல்ஸ், அதாவது வந்து இந்த பிரைமரி டேட்டான்னு சொல்லக்குள்ள அந்த எங்கள் தகவல்கள் வந்து அதிகரிச்சு கொண்டு தான் போகும். அதாவது வந்து அதிகரிச்சு கொண்டு போகணும். இப்ப நாங்க ஏற்கனவே ஒருத்தர் கண்டு வச்சிருக்கிற தகவலை விட நாங்களே நேரடியா பார்க்கக்குள்ள அது எங்களுக்கு என்ன இருக்கும், நாங்க நிறைய இன்னும் தேடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், நடைமுறைக்கு பொருந்தக்கூடியதா இருக்கும். ஆனா இந்த செகண்டரின்னு சொன்னா ஜேர்னல், அதாவது புக்ஸ், ஜேர்னல், நியூஸ் பேப்பர், சம் கவர்மெண்ட், ஒரு சில அரசு நிறுவனங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறது. அதுதான் செகண்டரி. அடுத்தது இந்த ட்ரீட்ஸ்னு சொன்னா இண்டெக்ஸ், அதாவது சுட்டிகள், குறிகாட்டிகள், எப்ஸ்ட்ராக்ட்னு சொன்னா நாங்க சொல்லுவோம். அதாவது வந்து என்னது, அறிமுகத்துல வந்து எப்ஸ்ட்ராக்ட், கேட்டலாக்ஸ், அதாவது இந்த விஷயங்களை இப்படி கேட்டலாக்ல சொல்லியிருப்பாங்க. அப்புறம் டிக்ஷனரிஸ், அடுத்தது என்ன, ரெஃபரன்ஸ், அதுதான் இந்த பைபிளிக்னு சொல்றது. சைட்டேஷன்ல அதுகள்ல சொல்றதை தான் இந்த ட்ரீன்னு சொல்றது. அப்ப இதுகள்ல இருக்கிறத வந்து நாங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணியோ அல்லாட்டி அந்த என்ன சொல்றது, அந்த டாபிக்க செலக்ட் பண்ணி தான் நாங்க தேடிக்கொள்ள முடியும். பிரைமரியில வந்து டைரக்டா நாங்க போயிட்டு பார்த்துக்கொள்ள முடியும் அந்த பர்பஸ்க்காகவே. செகண்டரின்னு சொன்னா ஜேர்னல், புக்ஸ், நியூஸ் பேப்பர். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 மார்க்ஸுக்கு மாதிரி வரும். என்ன சொல்றது, எழுதுறதுக்கு. ஸோ இதுலயும் பாருங்க, இன்க்ரீஸ் இன் த லெவல் ஆஃப் டீடைல்ஸ். அப்ப இந்த 3Tல இருந்து செகண்டரியில இருந்து பிரைமரின்னு சொல்லி போகக்குள்ள இன்க்ரீஸ் இன் லெவல் ஆஃப் த டீடைல், அதாவது உங்களுக்கு தகவல்கள் வந்து தேடிக்கொள்ள முடியும்னு சொல்றாங்க. அதிக அளவுல தேடிக்கொள்ள முடியும். ஆனா பிரைமரி, செகண்டரியில இருந்து போக்குல இன்க்ரீஸ் இன் த டைம் ஆஃப் த பப்ளிஷ். அதாவது வந்து இதுக்கான தகவல்களை வந்து என்ன செய்வான்னு சொன்னா பப்ளிஷ் அதாவது வந்து உங்களுக்கான டைம் கொஞ்சம் எடுக்கும்னு சொல்றாங்க. அப்ப நீங்க முதல்ல பிரைமரி பார்ப்பீங்க, செகண்டரி பார்ப்பீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து பார்க்கக்குள்ள இன்க்ரீஸ் இன் த டைம் டு த பப்ளிஷ். அதாவது இப்ப நாங்க முதல்ல பிரைமரி டேட்டா பார்த்து, செகண்டரி டேட்டா பார்த்து, அப்புறம் இந்த டேட்டாவெல்லாம் ஆவணப்படுத்தி தான் இந்த கேட்லாக்கோ இண்டெக்ஸ்னு சொல்றது அப்ஸ்ட்ராக்ட்ல வந்து பார்வையிட கூடியது. சரியா? சோ இதுகள் தான் லிட்ரி சோர்ஸ் ஆஃப் த அவைலபிள்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, approaches use deductive, inductive. நாங்க படிச்சோம் தானே, for some research project you will use the literature to help the identify theories and ideas என்னது that you will test using the data. அப்ப நாங்க நார்மலா அகாடமிக் ஆக்கள் என்ன செய்வாங்க, இந்த டிடக்டிவ் ரிசர்ச் தான் ஆல்ரெடி செஞ்சிருப்பாங்க. அதை எங்கட ஐடென்டிஃபை த தியரிஸ், நாங்க தியரிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு அதன் மூலமா ஐடியா எடுத்து அந்த டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா, வாடிக்கையாளர் திருப்தியை பாதிக்கக்கூடிய காரணிகள் ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும், இந்தந்த காரணிகள். அந்த காரணியத்தை நாங்க என்ன செய்ய போறோம்னா டெஸ்ட் பண்ண போறோம். அதாவது HNB பேங்க்குக்கா, சம்பத் பேங்க்ல உள்ள கஸ்டமருக்கா, அப்படி இல்லாட்டி இந்த கொழும்பு டிஸ்ட்ரிக்டா, கம்பா டிஸ்ட்ரிக்டான்னு சொல்லி நாங்க டெஸ்ட் பண்ண போறோம். அதைத்தான் சொல்றாங்க, ஐடென்டிஃபை த தியரிஸ் அண்ட் ஐடியாஸ் தட் யூ வில் டெஸ்ட் யூசிங் த டேட்டா.
இன்டிடக்டிவ்னு சொல்லி சொன்னா எக்ஸ்ப்ளோர் த டேட்டா டு டெவலப் த தியரிஸ் விச் ஆர் தென் த டெஸ்டட் அகேன்ஸ்ட் த லிட்ரேச்சர். அப்ப அகேன்ஸ்ட் த லிட்ரேச்சர்னு சொன்னா இதுக்கு முன்னுக்கு யாரும் சொல்லி இருக்கவும் மாட்டாங்க. நாங்க தான் வந்து அதை என்ன செய்யறது, டெவலப் பண்ணி கொண்டு போறோம். அதாவது கொரோனா பாதிப்பு ஏற்படக்கூடிய காரணிகள் இதுதான் சொல்லி யாரும் இதுக்கு முன்னுக்கு சொல்லி இல்லாட்டி நாங்க அந்த விஷயங்களை கண்டு டெவலப் பண்ணி கொண்டு போறதை தான் வந்து சொல்றது இன்டக்டிவ்னு சொல்லி சொல்றது. அதைத்தான் வந்து கிரிட்டிக்கல் ரிவ்யூல வந்து அப்ரோச்சா யூஸ் பண்றது. சம்டைம்ஸ் கேட்பாங்க கிரிட்டிக்கல் ரிவ்யூல வந்து என்ன அப்ரோச்சஸ் வந்து யூஸ் பண்ற மெத்தட் என்னதுன்னு சொல்லி கேட்டா அப்ரோச்சஸ் மெத்தட் டிடக்டிவ் அண்ட் இன்டிடக்டிவ்னு சொல்லி சொல்லணும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளானிங் யுவர் ரைட்டிங் மைண்ட் மேப். அப்ப பாருங்க, மைண்ட் மேப் ஆர் விஷுவல் மேப் அண்ட் ஆர்கனைஸ் த கீ. அதாவது ஒரு டாபிக்கை வந்து பார்க்கக்குள்ள நாங்க முதல்ல ஒரு டாபிக் எடுத்துட்டு எல்லாத்துலயும் கீ பாயிண்ட் எடுத்துட்டு அப்புறம் அதை சப் பாயிண்டாவும் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து கஸ்டமர் சாட்டிஸ்பிகேஷன் தான் டாபிக்னு சொல்லி சொன்னா கஸ்டமர் சாட்டிஸ்பிகேஷன் பாதிக்கக்கூடிய காரணிகள் வந்து தான் உதாரணத்துக்கு பிரைஸ், பிராண்ட் இமேஜ், சேவிஸ், அடுத்தது சேல்ஸ் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி. அப்ப இந்த சேல் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டினா சப் பாயிண்ட் என்ன இருக்கும், அட்வர்டைசிங்கா இருக்கலாம், பப்ளிஷா இருக்கலாம், சொசைட்டியா இருக்கலாம். பிரைஸா இருக்கக்குள்ள அது என்ன மாதிரியான பிரைஸ்ல இருக்கலாம், அந்த மாதிரியான பெனிஃபிட் உள்ள பெனிஃபிட்டா இருக்குது. பிரைஸ் கூட இருந்தாலும் அவங்க வாங்குவாங்களா, ஸோ அப்படின்னா அதுக்கு பெனிஃபிட் எவ்வளவு இருக்கும், கஸ்டமர் அதை எவ்வளவு யூஸ் பண்றாங்க. ஸோ அதைத்தான் வந்து நாங்க இந்த சப் பாயிண்ட்னு சொல்லி சொல்றது. இதெல்லாம் சும்மா உங்களோட ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்காக பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்க எக்ஸாம்பிள், இப்போ மோட்டிவேஷன் சொல்லக்குள்ள ரிவார்ட் அண்ட் மோட்டிவேஷன். அப்ப பாருங்க மணி, அதர் ஃபேக்டர்ஸ் அண்ட் கேரட் அண்ட் ஸ்டிக்னு சொல்லி சொல்றது. அடுத்தது இன்ஃபரண்டல் ஃபோக்கஸ். அப்ப நாங்க ஒரு மோட்டிவேஷன் சொல்ற என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பாருங்க. தியரிஸை யூஸ் பண்றதுன்னா மாஸ்லோ தியரியை யூஸ் பண்ணணுமா, அப்ப மாஸ்லோ என்னென்ன சொல்லி இருக்கிறாரு, எம்சி கர்கர், எம்சி கேலன், வரும் லோகிக். அதாவது இந்த தியரிஸ் எல்லாமே வந்து நீங்க ஆர்கனைசேஷன் பிஹேவியர்ல படிப்பீங்க. ஓகே, ஸோ செகண்ட் செமஸ்டர்ல அது நாங்க பெரிய ஒரு தியரிஸ்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இருக்கு. அடுத்தது பாருங்க மோட்டிவேஷன் பாருங்க டெஃபினிஷன். இந்த டெபினிஷன் வந்து யார் ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்லி இருக்கிறாங்க, இதுதான் மைண்ட் மேப். இப்போ உதாரணத்துக்கு உங்களோட ரிசர்ச் ஏதாவது ஒரு ஹெட்டிங், ஒரு ரிசர்ச் ஹெட்டிங் ஒன்று கொடுத்துட்டு இந்த ஹெட்டிங்க்கு மைண்ட் மேப்னு சொன்னா நீங்க மைண்ட் மேப் எப்படி இருக்கணும், முதல்ல வந்து இப்படி ஹெட்டிங்க நடுவுல ஒரு பாக்ஸ் போடுறீங்க, அது மோட்டிவேஷனா செட்டிஸ்பிகேஷனா. அப்ப அந்த செட்டிஸ்பிகேஷன் சொல்லி சொன்னா அந்த செட்டிஸ்பிகேஷன் ஒவ்வொரு விதத்துல எப்படி இருக்கு, ஒரு டெபினிஷன் இருக்கணும், அது செட்டிஸ்பிகேஷனுக்கான தியரி இருக்கணும். அப்புறம் செட்டிஸ்பிகேஷன்ல வந்து என்னது சம்டைம்ஸ் அது செட்டிஸ்பிகேஷன் ஒவ்வொரு விதமா இருக்கும். இப்போ இங்க மோட்டிவேஷன் பாருங்க, ரிவார்ட் அண்ட் மோட்டிவேஷன், இன்டர்னல் ஃபோர்ஸஸ். அப்ப இன்டர்னல் ஃபோர்ஸஸ்னு சொல்லி சொன்னா டீம், growth, அப்ப உங்களுடைய செட்டிஸ்பிகேஷன்ல வந்து கஸ்டமர் எப்படின்னா பிரைஸ் சம்பந்தமா என்ன செட்டிஸ்பிகேஷன் பாக்குறாங்க, அப்படி இல்லாட்டி நைன் பிரைஸ் செட்டிஸ்பிகேஷன் என்ன பாக்குறாங்க, அந்த மாதிரி. அப்புறம் பாருங்க ஆட்டோனமி, செல்ஃப் கண்ட்ரோல். ஸோ இதுகள் எல்லாமே மோட்டிவேஷன்ல வரக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ நாங்க ஒரு விஷயத்த மைண்ட் மேப்னு சொன்னா அந்த நாங்க படிச்சோம், அதாவது பிரெயின் ஸ்ட்ராமிங்னு சொல்லி அதோட அந்த பிரெயின் ஸ்ட்ராமிங் அந்த 3 கான்செப்ட் ஒன்று படிச்சோம். அது எல்லாமே இந்த மைண்ட் மேப்குள்ள வர விஷயங்கள். ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூனா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்க தேடி பார்க்கணும். அதைத்தான் வந்து மைண்ட் மேப்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாருங்க ஆர்கனைசேஷன் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சிஇஓ பர்ன் அவுட் on organization performance, important of the controlling of BO. அப்ப பிஓனா பர்னட் ஆன் ஆர்கனைசேஷன் சொல்லி சொல்றது. அப்ப நாங்க அதண்ட இம்பார்ட்டன்ட் பார்க்கணும். தியரிஸ் என்ன சொல்லி இருக்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது எமோஷனல் எக்ஸப்ஷன் ஆஃப் த டிப்ரிசியேஷன், டெபினிஷன் என்ன சொல்லி இருக்கிறாங்க, அதுக்கான ஃபேக்டர்ஸ். அப்போ ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னு சொன்னா, ஒரு ஹெட்டிங் எடுத்தா அதண்ட டெபினிஷன், அதண்ட தியரிஸ் இருந்தா தியரிஸை பார்க்கணும், அப்ரோச்சஸ் இருந்தா அப்ரோச்சஸ் என்னென்ன அணுகுமுறை பார்க்கணும், அதண்ட இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம், அதண்ட ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுகள் தான் வந்து ஒரு மைண்ட் மேப்பிங்ல வாரது. அடுத்தது பாருங்க இங்க சொல்லியிருக்கிறாங்க, further important question, what have they said in the against of the theory of the mention. அப்ப இந்த cervical மாடல், அதாவது cervical மாடல்னு சொல்லி சொன்னா ஒரு
certificationல வர ஒரு மாடல். ஹவ் டு ஃபைண்ட் ஹூ ஆர் த பிக் பிளேயர் இன் த மை ஏரியா ஆஃப் த இன்ட்ரஸ்டட். அப்ப இது நான் நார்மலா சொல்றாங்க. இப்ப நாங்க இந்த கொஸ்டின்ல வந்து என்ன இம்பார்ட்டன்டான விஷயங்கள வந்து நீங்க பார்க்குறீங்க. ஹவ் மெனி ஆர்டிக்கிள் டூ த ரிக்வயர்ட் ஃபார் த மை லிட்ரேச்சர் ரிவ்யூ. இப்போ உங்களோட லிட்ரேச்சர் ரிவ்யூக்கு நீங்க எத்தன ஆர்டிக்கிள பார்த்தீங்க. ஹவ் டு யூ நோ த விச் ஆர்டிக்கிள் ஆர் இம்பார்ட்டன்ட். நீங்க அதுல எந்த ஆர்டிக்கிள் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி பார்த்தீங்க. ஹவ் டு யூ ஃபைண்ட் ஹூ ஆர் த பிக் பிளேயர் இன் மை ஏரியா ஆஃப் த இன்ட்ரஸ்டட். அப்ப நீங்க உங்களோட இன்ட்ரஸ்டான ஏரியாவுக்கு வந்து எது மெயினான விஷயத்த வந்து நீங்க பார்த்துக் கொண்டீங்க. ஸோ வாட் ஆர் த சைட் ஃபார் த அகெயின்ஸ்ட் த தியரிஸ் மென்ஷன். அப்போ உங்களோட தியரிக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த மாடல வந்து யூஸ் பண்றேன்னு சொன்னா, இந்த மாடல் வந்து உங்களுக்கு எந்தெந்த நீங்க இம்பார்ட்டன்டான விஷயத்த பார்க்குறீங்க. எந்த ஆர்டிக்கிள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு. நீங்க எத்தன ஆர்டிக்கிள ரிஃபர் பண்ணீங்க. ஸோ இதுகள் எல்லாமே வந்து பார்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ நாங்க நெக்ஸ்ட் நாளைக்கு கிளாஸ்ல வந்து இந்த ப்ரோகிராம்ஸ் பார்க்குறதெல்லாம் பார்ப்போம். ஸோ மெயினா வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கு இந்த கிளாஸ் வச்சதுக்கான காரணம் உங்களுக்கு ரிசர்ச் டாபிக்கோட இந்த விஷயங்கள் தான் கூடுதலா வந்து நாங்க சாரி அ அசைன்மென்ட்டோட பார்க்க வேண்டி இருந்துச்சு. ஸோ அதுகள வந்து நாங்க பார்த்த பிறகு எங்களுக்கு அடுத்த விஷயங்கள நாங்க எகெயின்ஸ்டா பார்த்துக்கொண்டு போவோம். ஓகே. ஸோ இதுகள வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நாங்க பார்ப்போம். ஆ, ஆ இந்த அசைன்மென்ட் டிஸ்கஷனும் நான் உங்களுக்கு கிளாஸஸ் வைக்கிறேன். ஸோ மேனேஜரியல் எக்கனாமிக்கு வந்து அசைன்மென்ட் டிஸ்கஷனும் இருக்கு. நாங்க எல்லாம் பார்த்து டைம்க்கு எல்லாம் கிளாஸ கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ஓகே. ஓகே. தேங்க் யூ வெரி மச். ஏதாவது டவுட் இருக்கா? இப்பதான் உங்களுக்கு இப்ப எப்படியுமே டவுட் இருக்காது. நீங்க எக்ஸாம் பேப்பரோட பார்க்கக்குள்ள அப்படி இல்லாட்டி படிக்கும் பொழுது தான் டவுட் இருக்கும்.